கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக गए कुछ हफ्ते के पहले நாம் இந்த வேதபாட அரசு கூட்டத்தை தியானிக்கும் பொழுது हम ये जो बाइबल स्टडी में अध्ययन करते समय ரோமர் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானித்திருந்தோம். रोमियो के पुस्तक के दूसरा अध्याय से कुछ बातों को अध्ययन किए थे. அதிலே நம்ம சில காரியங்களை அன்றைக்கு தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. उस दिन में जो कुछ कार्य को हम अध्ययन नहीं कर पाए, நம்முடைய நேரம் கருதி நாம் அந்த காரியத்தை நாம் அடுத்து தியானிக்கலாம் என்று விட்டுவிட்டோம். हम समय के परिपालन किए, इसीलिए वो जो उसे हम छोड़ दिए थे. சோ இந்த நாளில் கூட அதனுடைய தொடர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் ஏவினதினால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். लगातार उसको आपके बीच में बांट लेने के लिए पवित्र आत्मा ने मुझे उकसाई, इसलिए आपके बीच में बांट लेता हूं. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் रोमियो दूसरा अध्याय में தேவனுடைய நியாய தீர்ப்பின் 7 விதமான முக்கிய கோட்பாடுகள் என்கிற ஒரு தலைப்பில் நாம் அதை தியானித்தோம். तो परमेश्वर के न्याय करने वाले कुछ व्यवस्था है करके उस शीर्षक के ऊपर हम अध्ययन किए थे. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது கூட சில பிரின்சிபலை வச்சிருக்கிறார். परमेश्वर न्याय चुकाने के लिए भी कुछ व्यवस्थाओं को रखा है. அல்லேலூயா हालेलुया. எப்படினாலும் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். कैसा भी वो न्याय नहीं चुकाएगा. அவர் நியாயம் தீர்ப்பதற்கென்று சில கோட்பாடுகள் இருக்கிறது. न्याय करने के लिए कुछ नियम है. அந்த கோட்பாடுக்கு உட்பட்டு தான் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் नियम के இருக்கிறார். अधीन होकर वो न्याय करता है. அதனால தான் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நீதியுள்ள நியாய தீர்ப்பாய் இருக்குன்னு சொல்லுகிறோம். इसलिए उसके न्याय के बारे में धार्मिक के न्याय करके हम कहते हैं. அவர் கூட நீதியுள்ள நியாயாதிபதியாய் தான் வீற்று இருக்கிறார். वो धर्मी और न्याय बनकर वो विराजमान है. அல்லேலூயா. हालेलुया. அதுல வந்து ஒரு 5 காரியத்தை நாம் கடந்த நாட்கள்ல தியானித்திருந்தோம். उसके बारे में 5 विषय को हम गए दिनों में अध्ययन किए थे. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? परमेश्वर की न्याय कैसी होगी? ரோமர் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தின் நாம் தியானித்தோம். और रोमी के दूसरा अध्याय के दूसरा वचन को अध्ययन किए. தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்லி. परमेश्वर की न्याय सच्चाई के अनुसार होगी. அப்படி என்றால் அது உண்மையின்படி இருக்கும் என்று நாம் தியானித்தோம். सच्चाई के अनुसार होगी करके हम अध्ययन किए थे. அதே போல நாம் இரண்டாவதாக தியானித்தது वैसे हम दूसरा अध्ययन किए. அதே புத்தகத்தின் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது वही पुस्तक के 5वें वचन को हम देखते समय தேவனுடைய நியாய தீர்ப்பு परमेश्वर की न्याय திரளான குற்றத்தின்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். बहुतायत के जो अधर्म के क्रोध में है करके हम देखे. அதிகமான பாவத்தின் நிமித்தம் அல்லது நம்முடைய குற்றங்களின் நிமித்தம் அந்த நியாயம் தீர்க்கப்படுகிறது. देखो अधिक हमारे क्रोध और पाप के अनुसार न्याय चुकाई जाती है. அதே போல மூன்றாவதாக நாம் தியானிக்கும் பொழுது तीसरा अध्ययन करते समय அதே அதிகாரத்தின் 11ஆம் 12ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். वही रोमी के दूसरा अध्याय 11 और 12 वचन में देखे. அதே போல ஐந்தாவதாக वैसे पांचवा ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின்படி रोमी दूसरा अध्याय उसके 13 वचन के अनुसार கர்த்தருடைய நியாய தீர்ப்பு परमेश्वर के न्याय நம்முடைய அறிவின்படி அல்ல हमारे ज्ञान के अनुसार नहीं செயலின்படி இருக்கும் என்று பார்த்தோம். हमारे क्रिया के अनुसार होगी करके हम देखे. இந்த 5 காரியங்களை நாம் கடந்த நாட்களில் தியானித்திருந்தோம். पांचों बातों को गए दिनों में अध्ययन किए थे. அதை தொடர்ந்து இருக்கிற ஒரு 2 காரியத்தை நாம் தியானித்து उसके लगातार होने वाले 2 कार्य को अध्ययन இந்த करके நியாய தீர்ப்புக்கு பின்பு என்ன நடக்கும் என்பதை சொல்லி நாம் பார்க்க போகிறோம். न्याय के बारे में अगला क्या होगी करके हम उसे देखने वाले हैं. அன்றைக்கே நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களிடத்தில் தெளிவுபடுத்தினேன். उसी दिन हम अध्ययन करते समय एक बात को आपसे मैंने सामने रखा था. வேதத்தில் நியாயம் தீர்ப்பதற்கென்று கர்த்தர் பல இடங்களில் பலவிதமான காரியங்களை எழுதியிருக்கிறார். परमेश्वर शास्त्र में न्याय के बारे में कई सारे जगहों पर लिखा है. ஆனால் நம்முடைய தியானம் என்று நாம் ரோமர் புத்தகத்தை எடுத்திருப்பதினால் लेकिन हमारे अध्ययन के लिए में रोम की पुस्तक हम लिए हैं. அந்த ரோமர் புத்தகத்தில் இருக்கிற அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து மாத்திரம் உங்களோடு பேசிக் तो கொண்டிருக்கிறோம். रोमी के पुस्तक के उस न्याय के बारे में सिर्फ आपसे बातें करना चाहता हूं. அதைத்தான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். उसे ही पवित्र आत्मा हमसे आज बातें மற்ற करेगा. காரியங்களை நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். बाकी विषय को हम शास्त्र को अध्ययन करते समय सीख सकते हैं. ஆவியானவருடைய சித்தம் இருந்தாலும் அதை இன்னொரு நாள் தியானிக்கலாம். परमेश्वर का पवित्र आत्मा इच्छा हो तो और एक दिन हम अध्ययन சரி, ஓகே. करेंगे. இந்த ரோமர் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை रोमी पुस्तक की दूसरा अध्याय में எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. सब लोग पलट लीजिए. 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தின்படி दूसरा अध्याय उसका 16 वचन के अनुसार என் சுவிசேஷத்தின்படியே मेरे सुसमाचार के अनुसार தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு परमेश्वर यीशु मसीह के द्वारा மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து मनुष्य की गुप्त बातों का நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். न्याय के दिन में ये सब होगी. அப்ப ஆறாவதாக छठवा தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் परमेश्वर की न्याय कैसी होगी? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். मनुष्य की गुप्त बातों के बारे में वो न्याय करेगा. இது தேவன் யாரை கொண்டு கொடுக்கிறார்? ये परमेश्वर किसके द्वारा देता है? இயேசுவை கொண்டு இதை தீர்க்கிறார். यीशु मसीह के द्वारा इसे करता है. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுவை நாம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விட முடியாது. यीशु मसीह को कभी हम व्यर्थ नहीं मान सकते. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிதாவை மாத்திரம் ஆராதிக்கிற சில சபைகள் कुछ पिता को सिर्फ आराधना करने वाले कलीसिया இயேசுவை
ஏற்றுக்கொள்வதல்ல, यीशु मसीह को स्वीकार नहीं பரிசுத்த करती, ஆவியை ஏற்றுக்கொள்வதல்ல. पवित्र आत्मा को स्वीकार नहीं करती। அதே போல இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிற சில சபைகள் कुछ कलीसिया ऐसी होती है सिर्फ यीशु मसीह को स्वीकार करती है, பிதாவையும் ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதல்ல. पिता और पवित्र आत्मा को स्वीकार नहीं ஆனால் करती। இப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं होनी चाहिए। ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது परमेश्वर के न्याय चुकाते समय இவர்கள் மூன்று பேருமே இணைந்து தான் கொடுக்கிறார்கள். तीनों मिलकर ही न्याय करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதை இயேசுவை கொண்டு यीशु को लेकर மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். मनुष्य की गुप्त बातों का न्याय करेगा। அப்ப ஆறாவதாக छठवा, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால் परमेश्वर की न्याय कैसी होगी? மனுஷனுடைய அந்தரங்கத்தின்படி இருக்கும். मनुष्य के गुप्त के अनुसार होगी। அல்லேலூயா. हालेलुया। அந்தரங்கத்தை குறித்து गुप्त के बारे में நாம் எல்லாரும் நினைக்கிறோம் हम सब सोचते हैं இது யாருக்குமே தெரிவதல்ல, कोई नहीं जानते, இதை யார் பாக்கா, इसे कौन देखता है? நான் யாருக்குமே எல்லாது தெரியாம தானே பண்ணனே, सबको अनजान में सब करता हूं, இது அப்படியே நான் மறைச்சிருவேன் या इसे मैं छुपा लूंगा என்று சொல்லிட்டு ऐसे कहकर நம்ம என்ன பண்றோம், அதை குறித்து அதிக கவனம் எடுப்பதில்லை. उसके बारे में अधिक हम ध्यान नहीं देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம சில வேளையில आज हम कुछ समय நம்முடைய மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், हमारे मोबाइल होने दो, लैपटॉप होने दो, पीसी होने दो, நம்ம சில காரியங்கள் என்ன பண்ணுவோம்னா हम कुछ कार्य क्या करते हैं पता है? பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுவோம். देखकर हम डिलीट कर देते हैं। நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं நான் டெலீட் பண்ணிட்டேன், मैंने डिलीट कर இனி दिया, இதை யாராலும் கண்டுபிடிக்கவே अभी முடியாது. कोई इसे पहचान नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்மட்ட இருக்கிற ஒரு பெரிய முட்டாள்தனம். ये हमारे पास होने वाली बड़ी मूर्खता है। என்ன அப்படின்னா क्या बोले तो? நம்ம டெலீட் பண்ற ஒவ்வொரு காரியங்களும் हम जो डिलीट करने वाले हर एक कार्य இன்னொரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. या दूसरे जगह पे जाकर स्टोर हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க கூகுள்ல சர்ச் பண்ற ஒவ்வொரு காரியமும் आप जो गूगल में सर्च करने वाले हर एक बातें, அல்லது யூடியூப்ல சர்ச் பண்ற ஒவ்வொரு காரியமும் यूट्यूब में देखने वाले हर एक कार्य, நம்ம நினைக்கும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், हम सोचते हैं इसे डिलीट कर दिया, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு कोई சொல்லி. इसे ढूंढ नहीं सकते। அப்படி கிடையாது. ऐसा नहीं है। கூகுள் இருக்கிற மெயின் சர்வர்ல அது சேவ் ஆயிட்டு தான் இருக்கும். गूगल के मेन सर्वर में सेव होते रहती है। யூடியூப்ல இருக்கிற மெயின் சர்வர்ல சேவ் ஆயிட்டு தான் இருக்கும். यूट्यूब में जो मेन सर्वर उसमें सेव होती रहती है। உங்களால அதை டெலீட் பண்ணவே முடியாது. आपके द्वारा डिलीट कर ही नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। நீங்க இன்னைக்காவது ஒரு தவறு பண்ணும் பொழுது आज कभी आप गलती करते समय அது ஒரு சிபிஐ கேஸ் ஆகவோ அல்லது சைபர் கிரைம் கேஸாவோ மாறும் பொழுது वो सीबीआई या साइबर क्राइम के केस बनते समय அவங்க அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. वो सब उठा के आपको दिखाएंगे। பாருங்க, ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பிற்குள்ளாகவே एक मनुष्य के एक कोच के अंदर நம்ம நினைக்கிற அந்த கிரகத்தை கூட சேவ் பண்ண முடியுது. हम जो सोचने वाले गुप्त बातों को भी सेव करके रख सकती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அதனால தான் மொபைலா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும் யூஸ் பண்ணச்சல கவனமா யூஸ் तो பண்ணணும். मोबाइल होने दो, कंप्यूटर होने दो, इस्तेमाल करते समय सावधानी से करना है। அல்லேலூயா. हालेलुया। அதற்குன்னு சில சாஃப்ட்வேர் போட்டோம்னா எல்லா A to Z கிடைச்சிரும். उसके लिए कोई सॉफ्टवेयर हम डालेंगे तो सारे चीजें मिल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்புகளே एक मनुष्य की खोज மனுஷனுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்த முடியும் என்றால் मनुष्य की गुप्त बातों को प्रकट कर सकती है बोले என் तो தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கும். मेरे परमेश्वर के सामर्थ्य कितना महान होगी। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு முன்பாக எந்த அந்தரங்கத்தையும் மறைக்க முடியாது. उसके सामने कोई गुप्त बातों को छुपा नहीं அதனால தான் அந்த सकते। நியாய தீர்ப்பு நாள்ல इसलिए न्याय के दिन में மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து அவர் நியாயம் தீர்ப்பார். मनुष्य के गुप्त के बारे में वो न्याय இது चुकाएगा। மற்றவர்களுக்கு தெரியாது. ये दूसरे नहीं जानते हैं। இது இந்த பிரதர் இத்தனுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியாது. इस भाई के जो गुप्त बात मुझे नहीं मालूम, என்னுடைய அந்தரங்கம் இவங்களுக்கு தெரியாது. जो मेरे बारे में गुप्त बात उनको नहीं आती है। வெளிப்புறமாக நம்ம என்ன நினைப்போம், खुले बाहर के रूप से हम क्या அந்த देखते பிரதர் हैं? ரொம்ப சூப்பரா எல்லா இதுலயும் கரெக்டா वो இருக்கறாங்க, भाई सब में ठीक है, இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கறாங்க, ये वो सब में ठीक रहते நம்ம हैं। இப்படி நினைக்கிறோம். हम ऐसे सोचते ஆனா हैं, ஆண்டவருக்கு தான் தெரியும். लेकिन परमेश्वर जानता है। ஆண்டவருக்கு என்னுடைய அந்தரங்கமும் தெரியும், परमेश्वर के मेरे गुप्त बातें भी இவருடைய जानता है। அந்தரங்கமும் தெரியும். इनकी गुप्त बातें भी आती அந்த हैं। நியாய தீர்ப்பு நாள்ல उस न्याय के दिन में அந்தரங்கத்தை வெளியே கொண்டு வரும் பொழுதுதான் गुप्त बातों को बाहर लेके आते समय ही நம்மள குத்து ஆச்சரியமா பாப்பாங்க, हमारे बारे में आश्चर्य से देखते हैं, இவரு இப்படிதானா? ये भी ऐसे ही क्या? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அப்ப தெய்வனுக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. परमेश्वर के सामने कुछ छुपा नहीं सकते। அப்ப அந்தரங்கங்கள் குறித்து அவர் நியாயம் தீர்க்கிறார். वो गुप्त के बारे में न्याय அதான் चुकाता है। பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது सभोपदेशक 12 अध्याय उसको 14 वचन को देखते ஒவ்வொரு समय கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் हर एक क्रिया और गुप्त बातें நன்மையானாலும் தீமையானாலும் भला होने दो या बुरा होने दो, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். परमेश्वर न्याय में लेकर आएगा। அப்ப அந்தரங்கத்தில் இருக்கிற तो गुप्त में रहने वाले நன்மையானாலும் தீமையானாலும் भला होने दो या बुरा होने दो, அதை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு तो வருவார். परमेश्वर न्याय में लेकर आएगा। हालेलुया। हालेलुया। அப்ப இதுல இருந்து ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसमें से एक कार्य को अच्छे समझ लीजिए, அந்தரங்கத்தில் செய்யப்படுவது எல்லாமே தவறானதல்ல. जो गुप्त में करने वाले सारी बात गलत नहीं है। அந்தரங்கத்தில் செய்யப்படுவது எல்லாமே பாவம் அல்ல. जो गुप्त में जो भी बातें की जाती है वो सब पाप नहीं है। அந்தரங்கத்தில் गुप्त में நன்மையும் செய்யப்படுகிறது, भलाई भी की जाती है, தீமையும் செய்யப்படுகிறது. बुराई भी की जाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கத்தின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது गुप्त के अनुसार न्याय देते समय நம்முடைய பாவத்தையும் நம்முடைய துன்மார்க்கத்தையும் எப்படி வெளியே கொண்டு வருகிறாரோ जैसे हमारे पाप और अधर्मों को ऐसे बाहर ले आता है, அப்படியே वैसे ही
அந்தரங்கத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது गुप्त के बारे में न्याय चुकाते समय நம்முடைய நன்மைகளையும் அவர் வெளியே கொண்டு हमारे வருவார். भलाई को भी बाहर ले आएगा, நாம் செய்த அன்பின் கிரியைகளையும் வெளியே கொண்டு हम வருவார். करने वाले प्रेम की क्रियाओं को भी बाहर ले आएगा, நம்முடைய பிரயாசத்தையும் வெளியே கொண்டு வருவார். हमारे सारे परिश्रम को भी बाहर ले आएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்க செயல்கள் என்பது गुप्त बातें बोले तो வெறுமனே தீமையான காரியங்கள் மாத்திரமல்ல, सिर्फ बुरा बातें नहीं, அங்கு நன்மையும் இருக்கிறது. वहां पे भलाई भी है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்தரங்கத்தில் செய்யப்படும் பொழுது गुप्त में करते समय நாம் எதை செய்கிறோம் என்பதை கவனமா இருக்கணும். हम जो करते हैं उसमें सावधानी बरतना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டையும் ஆண்டு வெளியே கொண்டு வருவார். दोनों भी परमेश्वर बाहर लेकर आएगा। யோபு 13ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்கிறது, आयub के 13 अध्याय उसका 10वां वचन कहती நீங்கள் है, அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணினால் आप जो गुप्त में आप पे पक्षपात करेंगे तो அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். वो निश्चय तुमको डांटेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணும் பொழுது, आप चुपकर पक्षपात करते समय, அல்லேலூயா, हालेलुया। முகதாட்சியம்னா என்ன? पक्षपात बोले थे क्या? ஒருவருக்கு பாரபட்சமாய் நடந்து கொள்வது. एक एक पक्ष लेना। அல்லேலூயா. हालेलुया। பாரபட்சம் உள்ளவர்களாய் நடப்பது. एक पक्ष लेकर चलना, அப்படி நடக்கிற அந்தரங்கத்துல முகதாட்சியம் பார்ப்பது கூட ऐसे चुपकर पक्षपात करना भी ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாராம். परमेश्वर क्या करके डांटेगा। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு தண்டனை கொடுப்பார். इसके लिए दंड देगा। அதான் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தின் इसलिए नीति वचन 9वां अध्याय 17 18 வசனத்தை பார்க்கும் பொழுது 17 और 18 वचन को देखते समय மதியினனை நோக்கி जो मूर्ख को देखकर திருட்டு தண்ணீர் தித்திக்கும், जो चोरी का पानी मीठा होता है அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். और लुके छुपे की रोटी अच्छी लगती है करके वो कहता है। அந்த ஒரு ஸ்திரீ वो एक स्त्री மதீனமான ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், मूड जवान को देख के कहती है, அந்தரங்கத்துல இருக்கிற புசிக்கிற அப்பம் ரொம்ப இன்பமா இருக்கும். जो गुप्त में छुप कर खाने वाली रोटी बहुत मधुर होगी। ஆயினும் फिर भी மரித்தவர்கள் அவளிடத்தில் உண்டென்றும் जो मरे लोग उसके पास है बोलकर அவளுடைய விருந்தாளிகள் நரக பாகாத்தில் இருக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். उसके नेवतहारी अधोलोक के निचले स्थान में है करके उन्हें जानता। அந்தரங்கத்துல சாப்பிடுற சாப்பாடு இனிக்கத்தான் செய்யும், जो गुप्त में खाने वाले जो भोजन है स्वादिष्ट होती है, ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? लेकिन वो कैसी होती அங்கு है? யார் இருக்கிறார்கள்? वहां पे कौन है? மரித்தவர்கள் जो मरे இருக்கிறார்கள். हुए लोग रहते हैं। மரித்தவர்கள் என்றால் मरे हुए लोग बोले तो பாவத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். पाप में रहने वाले लोग वहां पे रहते हैं। அங்கு அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் இருக்கிறார்கள். वहां के उसके नेवतहारी जो अधोलोक के निचले स्थान में है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கமான கிரியைகளில் நாம் கவனமா இருக்க जो வேண்டும். गुप्त बातों की क्रियाओं में हम सावधान அங்கு முகதாட்சியம் இருக்க கூடாது, वहां पे पक्षपात नहीं होनी அங்கு चाहिए, பாவம் இருக்க वहां கூடாது. पे पाप नहीं होनी चाहिए। அதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துல उसने दूसरा कुरिन्थियों 4 अध्याय उसका दूसरा वचन में வெட்கமான அந்தரங்க காரியங்களை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், दूसरा कुरिन्थियों 4 अध्याय उसका दूसरा, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து जो परंतु हमने लज्जे की गुप्त बातों को त्याग दिया, தந்திரமாய் நடவாமலும் चतुराई से न चलते हुए தேவ வசனத்தை புரட்டாமலும் परमेश्वर वचन में मिलावट न करते, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே सत्य को प्रकट करके தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்கப்படுகிறோம். हर एक मनुष्य के विवेक में अपनी भलाई बैठाते हैं। நாங்க அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறோம். जो गुप्त बातों को हम ஏன் வெறுக்கிறோம்? क्यों नफरत करते நாங்க हैं? தந்திரமாய் நடக்க விரும்பல, हम चतुराई से नहीं चलने நாங்க चाहते हैं, சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புறோம், हम सत्य को प्रकट करना நாங்க चाहते வசனத்தை हैं, புரட்ட விரும்பல. वचन में मिलावट नहीं करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கமாய் செய்யப்படுகிற जो गुप्त में करने वाली தீமையான காரியங்களா जो இருக்கட்டும், बुराई की बातें होने दो, பாவமான காரியங்களா இருக்கட்டும், जो पाप भरी बातें होने दो, தந்திரமான காரியங்களா இருக்கட்டும், चतुराई की बातें होने दो, இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். इससे हम दूर हटना है। அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். इससे हम दूर हटना है। ஆனால் அதே நேரத்தில் लेकिन उसी समय மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் मत्ती 6वां अध्याय में மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் मत्ती 6वां अध्याय அதுல 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் उसमें பொழுது तीसरा और चौथा वचन को देखते समय அங்கு அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற சில காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पे गुप्त में करने वाली कुछ बातों के बारे में कही गई இந்த है। மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் मत्ती 6वां अध्याय ஒரு 3 காரியங்களை एक 3 बातों को நீங்க அந்தரங்கத்துல செய்யுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். अब गुप्त में करो करके परमेश्वर कहता है। ஒன்று என்ன செய்யணும்? एक क्या करना है? நீ தான தர்மம் செய்யும் பொழுது दान धर्म करते समय அந்த தர்மம் वो जो धर्म जो है அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். गुप्त में होनी चाहिए। உன் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. दाहिने हाथ से करता हो तो तेरा बाएं हाथ नहीं जानना है। 4ஆம் வசனம் சொல்லுகிறது, चौथा वचन कहती है, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே ताकि तेरा दान गुप्त रहे உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். और तब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे அல்லேலூயா. प्रतिफल देगा। அப்ப அந்தரங்கத்துல गुप्त में எதை செய்யக்கூடாது என்று நம்ம பார்த்தோம். इसे नहीं करना करके वो भी देखे। ஆனா அதே வேளையில उसी समय में அந்தரங்கத்துல எதை செய்யணும்? गुप्त में क्या करना है? தர்மம் செய்யணும். धर्म करना है। அல்லேலூயா. हालेलुया। தான தர்மங்கள் செய்யணும். दान धर्म करना है। உதவி செய்ய வேண்டும். जो मदद करना है। தேவையுள்ளவர்களுக்கு நம்மளால் முடிந்த தேவைகளை சந்திக்க பிரயாசப்பட வேண்டும். जिस किसी के जरूरत हो हमसे जितना होता है ऐसा करना चाहिए। அப்படி கொடுக்கும் பொழுது ऐसे देते समय வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. जो दाहिने हाथ देती है उसे बाएं हाथ नहीं जानना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।
ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது, दूसरी वचन कहती है, அது ஒன்றா ரெண்டாம் வசனத்தை பார்க்கும் जो पहला பொழுது दूसरा वचन को देखते சில समय பேர் தான தர்மம் செய்வாங்களாம். कुछ लोग दान धर्म करते हैं। எப்படி செய்வாங்களாம்? कैसा करते हैं? மனுஷரால் புகழப்படுவதற்கு, जो मनुष्य से जो बड़ाई होने के लिए, மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல जैसा जैसा कुछ लोग जो सड़कों में करते हैं, உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. तेरे सामने जो डोल मत बजा लेना। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் என்ன பண்ணாங்க, நாங்க செய்யறது எல்லாத்துக்கும் தெரியணும், तो सब कुछ लोग क्या करते हैं, हम जो भी करते हैं सबको मालूम होना है। எங்களை வந்து 4 மனுஷன் புகழணும். हमें कुछ 4 लोग तारीफ करना है। ஆண்டவர் சொல்லிட்டாரு, परमेश्वर ने कह दिया, அவங்களுக்கான பலன் இங்கே கிடைச்சிட்டு. उनके लिए फल यहाँ पर मिल गई। ஆனா யார் ஒருவர் लेकिन जो कोई அந்தரங்கத்தில் நன்மை செய்கிறார்களோ, गुप्त में भलाई काम करते हैं, அந்தரங்கத்தில் தான தர்மங்கள் செய்கிறார்களோ, गुप्त में दान धर्म करते हैं, அவர்களுக்கான பலனை उनके लिए फल கர்த்தர் பரலோகத்தில் கொடுப்பார். परमेश्वर उसे स्वर्ग में देगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி அந்தரங்கத்துக்கான கிரியைகளுக்கான நியாய தீர்ப்பு அங்க இருக்கிறது. वो जो गुप्त बातों की क्रियाओं के जो न्याय वहां पर होती है। அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, वही 6वां वचन को देखते நீங்கள் समय, ஜெபம் பண்ணும்போது आप प्रार्थना करते समय உங்கள் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து आपकी कोठरी में உன் जाकर கதவை பூட்டி और द्वार बंद करके அந்தரங்கத்தில் உன் பிதா இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. जो अपने पिता से जो गुप्त में है प्रार्थना कर, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். और तब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता நீங்க है, ஜெபம் பண்ணும்போது आप प्रार्थना करते समय எப்படி ஜெபம் பண்ணணும்? कैसे प्रार्थना करना ஒரு है? அறை வீட்டிற்குள் பிரவேசிங்க, एक कोठरी में प्रवेश करना கதவை है, பூட்டுங்க, दरवाजा बंद कर लेना है, அந்தரங்கத்துல உங்க பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. गुप्त में आपके पिता की ओर प्रार्थना அந்த कीजिए। அந்தரங்கத்தில் பண்ணப்படுகிற அந்த ஜெபத்திற்கு उस गुप्त में करने वाली प्रार्थना को ஆண்டவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். परमेश्वर खुलेआम उसका प्रतिफल देता है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, लेकिन वही अध्याय 5वां वचन कहती है, மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்க வேண்டாம். एक कपटियों के समान प्रार्थना नहीं करना மனுஷர் है। காணும்படியாக அவங்க வீதிகளில நின்று ஜெபிக்கிறாங்க. मनुष्य देखने लायक सड़कों में रहकर प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். वो अपने फल को पा चुके करके मैं कहता हूं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய ஜெபங்கள் கூட तो हमारी प्रार्थनाएं भी அந்தரங்க ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. जो गुप्त प्रार्थना अधिक जो है करके, அதற்காக நாம் வெளியரங்கமாய் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. इसके लिए हम खुलेआम प्रार्थना नहीं करना है बोले तो ऐसा नहीं है। எல்லாரோடு இணைஞ்சு ஜெபிக்க கூடாதா? सबके साथ मिलकर प्रार्थना नहीं कर सकते? கண்டிப்பா ஜெபிக்கணும். जरूर प्रार्थना ஆனா करना அதே है। வேளையில लेकिन उसी समय உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விண்ணப்பம் இருக்கும் பொழுது, आपके लिए व्यक्तिगत विनती हो तो, உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேச வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்று ஒரு காரியம் இருக்கும் பொழுது, आपके लिए व्यक्तिगत रूप से परमेश्वर से कुछ बातें करना कहना ऐसा कार्य हो அந்த காரியத்தை குறித்து நீங்கள் வெளியரங்கமாய் சொல்ல வேண்டிய तो, அவசியம் उस இல்லை. कार्य के बारे में खुलेआम कहने की आवश्यकता नहीं है। அந்த காரியத்தை உங்கள் அந்தரங்கத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்க उस வேண்டும். कार्य को आपके गुप्त में रखकर प्रार्थना करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு, सबके लिए प्रार्थना सुनी जाकर அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என் மேல பரிதாபப்படணும். सब लोग मेरा ऊपर तरस खाना है। சில பேர் அதுக்குனே ஜெபிப்பாங்க. कुछ लोग इसीलिए प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு இருக்கிற கஷ்டத்தை, तो हमारे जो है कष्ट, நமக்கு இருக்கிற பிரச்சனையை हमारे जो समस्या है எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா सबके सामने कहेंगे 4 तो பேர் பரிதாபப்படுவாங்க. 4 लोग तो तरस खाएंगे। 4 பேர் பரிதாபப்பட்டு 4 लोग तरस खाकर அதுல 2 பேர் ஹெல்ப் பண்ணான்னு उसमें வச்சுக்காங்களேன். 2 जन मदद करेंगे। सोचो, இந்த ஒரு மாசம் பண்ணுவாங்க, एक मेरा करेंगे, அடுத்த மாசம் अगला महीना ஆண்டவர் தான் பண்ணணும். परमेश्वर ही करना है। அல்லேலூயா. हालेलुया। அதனால மற்றவர்களிடமிருந்து பரிதாபத்தை தேடும்படியாக तो दूसरे के पास से तरस को हम नहीं ढूंढना அல்லது है, மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு உதவியை பெறும்படியாக दूसरे से एक मदद को पाने के அல்லது लिए, மற்றவர்கள் தன்னை ஒரு பெரிய ஜெபவீரன் என்று காட்டும்படியாக तो दूसरे के सामने खुद को एक प्रार्थना वीर करके दिखाने के लिए, அப்படிப்பட்ட ஜெபத்தை தற்பெருமைக்காய் பண்ணக்கூடாது. आप वैसी प्रार्थना को अपने खुद की बढ़ाई के लिए नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அந்தரங்கத்துல ஜெபிங்க. गुप्त में प्रार्थना कीजिए। அன்னால் அந்தரங்கமாய் ஜெபித்தார். अन्ना गुप्त में की प्रार्थना, ஆலயத்துல ஜெபித்தாலும் கூட ஏலிக்கு கேட்கல அந்த ஜெபம் लेकिन என்னன்னு. जो मंदिर में प्रार्थना की फिर भी वो एली को नहीं सुन पड़ा। அல்லேலூயா. हालेलुया। அந்தரங்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு गुप्त में करने वाली प्रार्थना को ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். परमेश्वर खुलेआम उसका प्रतिफल देता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பா வரணும். इसीलिए मिलजुल कर प्रार्थना करने में वो उसमें आना है। உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட சில விண்ணப்பங்கள் இருக்கும் பொழுது आपके लिए कुछ व्यक्तिगत विनती हो तो அதை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லி ஜெபிப்பதை விட उसे दूसरे से हम कह कर प्रार्थना करने से अच्छा, நீங்கள் அந்த காரியத்திற்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது ரொம்ப நலமாய் आप இருக்கும். उस कार्य के लिए आप परमेश्वर समूह में बाट जो प्रार्थना करेंगे तो बहुत अच्छा होगा। நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமே பலன் आप கொடுப்பார். गुप्त में बहने वाली जो आंसू को परमेश्वर निश्चय खुलेआम प्रतिफल நீங்கள் देगा। அந்தரங்கத்தில் கதறுகிற அந்த கதறுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுப்பார். गुप्त बात में आप जो आपकी जो चिल्लाहट है उसके लिए परमेश्वर निश्चय फल देगा। அல்லேலூயா. हालेलुया। அதே போல மூன்றாவது அந்த அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். तीसरा वो अध्याय में और एक बात को देखते हैं, 17ஆம் வசனம் 17 वचन, மத்தேயு 6:17 मत्ती 6वां अध्याय का நீயோ உபவாசிக்கும் போது तू उपवास करते அந்த समय உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் वो उपवास मनुष्य को दिखाई नहीं दे, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை
பிதாவுக்கே காணப்படும்படியாக गुप्त में रहने वाले तेरे पिता को सिर्फ दिखने के लिए உன் தலைக்கு எண்ணெய் பூசி तेरे सिर में तेल मलकर உன் முகத்தை கழுவு, तेरे अपने मुंह धो, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். तब गुप्त में देखने वाले तेरे पिता तो खुलेआम तुझे प्रतिफल देगा। இங்கு இன்னொரு காரியம் அந்தரங்கத்தை குறித்து சொல்லுகிறது, यहाँ पे और एक बात गुप्त के बारे में कही है, உபவாசத்தை குறித்து சொல்லுகிறது. उपवास के बारे में कहती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த உபவாசம் என்பது ये जो उपवास बोले ஒரு तो தேசத்திற்காக, एक देश के ஒரு लिए, ஜனக்கூட்டத்திற்காக, एक लोगों के लिए, அல்லது ஒரு குழுக்காக एक मंडली के लिए நான் ஜெபிக்கும் பொழுது हम प्रार्थना करते हैं, வெளியரங்கமாய் ஜெபிக்கிறோம், खुलेआम प्रार्थना करते हैं, சபையாய் கூடி ஜெபிக்கிறோம், कलीसिया मिलकर प्रार्थना அல்லது करते हैं, குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறோம். नहीं तो परिवार रूपित मिलकर प्रार्थना करते அது हैं। ரொம்ப நல்ல காரியம். वो बहुत अच्छी बात है। அல்லேலூயா. हालेलुया। அது கண்டிப்பாய் தேவை. वो जरूर चाहिए। ஏன்னா வேதத்துல பல இடங்களில शास्त्र में कई सारे जगहों पर சபையாய் கூடி ஜெபித்திருக்கிறார்கள், कलीसिया के रूप में मिलकर प्रार्थना किए हैं, ஜனங்கள் கூடி लोग ஜெபித்திருக்கிறார்கள், मिलकर प्रार्थना किए हैं, குடும்பங்கள் கூடி ஜெபித்திருக்கிறது, परिवार मिलकर प्रार्थना की है, உபவாசம் பண்ணி இருக்கிறது. उपवास की है। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में இன்னொரு உபவாசத்தை குறித்து சொல்லுகிறது. और एक उपवास के बारे में நீ कहती है, உபவாசம் பண்ணும் பொழுது उपवास करते समय மற்றவர்களுக்கு முன்பாக दूसरों के सामने முகத்தை சுருக்கி வச்சுக்கிட்டு, अपने चेहरे को उदास रखकर, அல்லேலூயா, हालेलुया, அவங்க முக வாடலா இருக்கணும், उनके चेहरा उदास रहना ரொம்ப है, டயர்டா இருக்கிற போல तो காட்டணும். थकावट रूप में दिखाना அப்படி है। உபவாசம் பண்ணாதீங்க. ऐसी उपवास मत कीजिए। உபவாசம் பண்ணாலும் उपवास करेंगे तो भी நல்ல புஷ்டியா இருக்கிற மாதிரி காட்டணும். अच्छा हष्ट पुष्ट होना जैसे दिखाना है। அல்லேலூயா. हालेलुया। சில நம்ம சில நேரத்துல உபவாசம் பண்ணும் பொழுது कुछ समय उपवास करते समय மத்தவங்களுக்கு தெரியணும்னு நம்ம பண்ணுவோம். दूसरों के लिए दिखाना करके हम प्रार्थना அப்படி ஒரு நாள் பண்ணக்கூடாது. ऐसे कभी नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய உபவாசமானது हमारे जो उपवास जो है கர்த்தருக்கும் நமக்கும் தெரிய வேண்டும். प्रभु और हमारे बीच में ही मालूम होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதை எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. सबके बस कहने की आवश्यकता नहीं है। ஒரு தனிப்பட்ட ரீதியில நீங்கள் உபவாசி ஜெபிக்கும் பொழுது एक व्यक्तिगत रूप में आप उपवास करके प्रार्थना करते அந்த समय அந்தரங்கமான உபவாசத்தை गुप्त की उपवास को மனிதர்கள் முன்பாக காட்ட வேண்டாம் என்பதை வேதம் சொல்லுகிறது. मनुष्य के सामने नहीं दिखाना करके शास्त्र कहती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கென்று சில காரியங்களை ஆண்டவர் தனிப்பட்டு செய்யும் பொழுது तो हमारे कुछ बातों को परमेश्वर व्यक्तिगत रूप में करते समय அது தான தர்மமா இருக்கட்டும், वो दान धर्म होने दो, ஜெபமா இருக்கட்டும், प्रार्थना होने दो, உபவாசமா இருக்கட்டும், उपवास होने दो, இந்த மூன்றிற்கும் ये तीनों को भी நாம் கொஞ்சம் அந்தரங்க அறைக்குள்ளாய் போக வேண்டும். हम जरा जो गुप्त कमरे में जाना है। அல்லேலூயா. हालेलुया। அததான் அந்த வசனம் சொல்லுகிறது. इसी वो वचन कहती உபவாசம் है, பண்ண சொல்ல उपवास करते समय முகவாடலா இருக்காதீங்க, जो चेहरे की उदासी से मत रहो, நல்ல தலைக்கு என்ன பூசுங்க, अच्छे सिर के लिए तेल मल लो, நல்ல Dress போட்டு வாங்க. अच्छे वस्त्र पहन लो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் உபவாசமா இருக்கிறேன், मैं उपवास हूँ, எல்லாருக்கும் என்ன தெரியணும்னு சொல்லி வரக்கூடாது. सब लोग देखना करके नहीं आना है। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய உபவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். मेरे उपवास को प्रभु देख रहा है, அவர் அதற்கான பலனை वो கொடுப்பார். उसके लिए प्रतिफल को देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கத்துல நியாயத்தீர்க்கிற கர்த்தர் जो गुप्त में न्याय करने वाला परमेश्वर, அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற தீமையான காரியத்தை குறித்து நியாயம் தீர்ப்பார். जो गुप्त में करने वाले जो बुरे बातों से भी न्याय करेगा। அதேவேளை அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற நன்மைகளுக்கும் கர்த்தர் நியாயம் கொடுப்பார். उसी समय गुप्त में करने वाली जो भलाई को भी परमेश्वर न्याय करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தரங்கத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். जो गुप्त में क्या करना है क्या नहीं करना करके सीख लेना चाहिए। அந்தரங்கத்துல முகதாட்சியம் பார்க்காதீங்க, गुप्त में पक्षपात मत करो, அந்தரங்கத்துல பாவம் செய்யாதீங்க, गुप्त में पाप मत करो, அந்தரங்கத்துல சத்தியத்தை போராட்டாதீங்க, जो गुप्त में जो सच्चाई को मिलावट मत करो, தந்திரமாய் வாழாதீங்க. चतुराई से मत जियो। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में அந்தரங்கத்துல தானம் தர்மம் பண்ணுங்க, जो गुप्त में दान धर्म को कीजिए, அந்தரங்கத்துல உட்கார்ந்து ஜெபிங்க, गुप्त में बैठकर प्रार्थना कीजिए, அந்தரங்கத்துல உட்கார்ந்து உபவாசம் பண்ணுங்க. गुप्त में बैठकर उपवास கர்த்தர் कीजिए। சொல்லுகிறார், परमेश्वर कहता है இந்த அந்தரங்க ஜெபத்தை, இந்த உபவாசத்தை, இந்த தான தர்மத்தை பார்த்து इस गुप्त में होने करने वाली उपवास और प्रार्थना और दान धर्म को देखकर கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். परमेश्वर खुलेआम उसका प्रतिफल देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த அந்தரங்க கிரியைகளை குறித்து கர்த்தர் நியாயம் इस தீர்ப்பார். गुप्त क्रियाओं के बारे में परमेश्वर न्याय चुकाएगा। ஏழாவதாக सातवां, கர்த்தர் எதை குறித்து நியாயம் தீர்ப்பார்? परमेश्वर किसके बारे में न्याय ஏழாவதுனா करेगा? முன்னாடி 5 பாட்டு, இன்னைக்கு 2வது பாயிண்ட் இது. जो पहले सातों बोले तो पहले 5 जगह अभी दूसरा पॉइंट। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் रोमी पुस्तक की दूसरा अध्याय அந்த கடைசி வசனம் 29ஆம் उस வசனம் आखिरी वचन இப்படியாய் சொல்லுகிறது, ऐसी कहती है, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், जब पर यहूदी वही है जो मन में है, எழுத்தின்படி உண்டாகாமல் वो जो लिखावट में नहीं दिखाई देती, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், और कथना वही है जो हृदय का और आत्मा में है। இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ऐसी की प्रशंसा मनुष्य की ओर से नहीं परंतु परमेश्वर की ओर से होती है। இந்த காரியத்தை நம்ம 17ஆம் வசனம் முதலே பார்க்க முடியும். इस कार्य को हम 17 वचन के अनुसार देख सकते हैं। எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை என்பதனால நான் சுருக்கமாய் சொல்றேன். सारे वचन को पढ़ने के समय नहीं इसलिए मैं सारांश में 17 இருந்து 29 வரைக்கும் ஒரே காரியத்தை சொல்லி இருக்கிறது. 17 और 29 वचन तक एक ही बातों को कही है। அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறது, यहाँ पे कहती है, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், जो मन में यहूदी है वही यहूदी है। அது எழுத்தின்படி உண்டாகாமல் वो लिखे के द्वारा नहीं हुई, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே
விருத்த சேதனம். आत्मा के द्वारा हृदय में होने वाली कतना ही कतना है। அப்போ இங்க लेकिन यहाँ पे யூதனை குறித்து சொல்லுகிறது, यहूदी के बारे में कही है, விருத்த சேதனை குறித்து சொல்லுகிறது. जो कतना किया उसके बारे में कहती है। இப்ப இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா इन दोनों में देखेंगे तो ரெண்டு விதமான யூதர்கள் இருக்கிறார்கள். दो प्रकार की यहूदी है। ஒன்று एक சரீர ரீதியான யூதர்கள், शरीर के अनुसार यहूदी, இரண்டாவதாக दूसरा உள்ளத்திலிருந்து இருக்கிற யூதர்கள். मन से होने वाली यहूदी। அதே போல वैसे ही விருத்த சேதனை குறித்தும் जो कतना के बारे में யார் ஒருவர் சரீர ரீதியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ जो कोई शरीर के अनुसार कतना किए गए हैं அவர்களை குறித்தும் சொல்லுகிறது. उनके बारे में भी कहती है। யார் ஒருவர் जो कोई ஆவியின்படி आत्मा के अनुसार இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ அவரையும் சொல்லுகிறது. हृदय में कितने किए गए उनके बारे में कहती है। ஆனா கர்த்தர் இந்த ரெண்டையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். लेकिन प्रभु इन दोनों को भी न्याय चुकाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இதை நாம் இப்படி சொல்லலாம், इसे हम ऐसे कह सकते हैं, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது परमेश्वर के न्याय बोले तो ஊழியத்தின்படி सेवा के अनुसार, அல்லது நம்முடைய செயலின்படி அல்ல, नहीं तो हमारे क्रिया के अनुसार नहीं, யதார்த்தத்தின்படி இருக்கிறது. जो ऐसे ही होती है, யதார்த்த ரியாலிட்டி அந்த அது குறித்து இருக்கிறது. वो जो सच्चाई के बारे में होती है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த யதார்த்தத்தின்படி கர்த்தர் நியாயம் वो தீர்ப்பார். हकीकत के अनुसार परमेश्वर न्याय करेगा। இப்ப இது நான் இப்படி சொல்றேன், मैं ऐसे कहता हूँ, சில மத சடங்குகளை कुछ धर्म के रीतियों को, அல்லது சில பாரம்பரியங்களை कुछ परंपरा कामों को நாம் நிறைவேற்றுகிறதுனால हम जब पूरा करते हैं நாம் நீதிமானாய் மாற முடியாது. हम धर्मी नहीं बन सकते। ஹல்லேலூயா. हालेलुया। யதார்த்தமான வாழ்க்கையில जो हकीकत में जो होती है, நம்முடைய ரியல் லைஃப்ல हमारे खुद के जीवन நம்ம में நீதி தேவ நீதியை நிறைவேற்றணும். हम परमेश्वर की धार्मिकता को पूरा அப்பதான் करना है, நீதிமானாய் மாற तब முடியும். जाके हम धर्मी बन सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நான் மத சடங்குகளை நிறைவேற்றி விட்டேன் हम जो धर्म के कामों को पूरा करके, அல்லது சில பாரம்பரியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் न तो पारंपरिक कार्यों को पूरा करके, என்று சொல்லுகிறதுனால ऐसे कहने से கர்த்தருக்கு முன்பாக நீதியாக முடியாது. प्रभु के सामने धर्मी नहीं बन सकते। அதைத்தான் அங்கு யூதனை குறித்து சொல்லுகிறது, इसलिए वहाँ पे यहूदी के बारे में कहती விருத்த है, சேதனம் உள்ளவனை குறித்து சொல்லுகிறது. कतना के बारे में वहाँ पे कही ஆனா गई है। யூதனே, लेकिन यहूदी நீ மத சடங்குகளை செய்யற, तो धर्म की रीतियों को करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா விருத்த சேதனம் பண்றீங்க, लेकिन कतना करते हैं, ஆனா உள்ளத்துல लेकिन मन में இன்னும் விருத்த சேதனம் அடையலையே. अभी कतना नहीं हुई உங்க है। இருதயம் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படலையே. आपके हृदय अभी तक कतना की नहीं உங்க गई செவி है। இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படலையே. आपके कान अभी तक कतना की नहीं गई है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அப்படி விருத்த சேதனம் பண்ணப்படாததுனால ऐसे कतना नहीं किया गया, इसलिए யார் ஒருவர் जो कोई மத சடங்காச்சாரங்களை जो நிறைவேற்றாமல், धर्म की जो रीति को न पूरे करते हुए, பாரம்பரியங்களை நிறைவேற்றாமல், पारंपरिक कार्यों को पूरा नहीं करते हुए, இருதயத்தில் வெட்டப்பட்டவனாய், हृदय में काटा गया बनकर, செவிகளில் விருத்த சேதனம் அடைந்தவனாய் कानों में कतना की गया, எவன் வாழ்கிறானோ जो कोई जीता है, அவன் தான் நீதிமானாய் தீர்க்கப்படுகிறான். वही धर्मी के रूप में ठहरा जाता है। அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு परमेश्वर का न्याय மத சடங்களையோ சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவதனால் அல்ல, जो धर्म की जो रीतियों को पूरा करने से नहीं, யதார்த்தத்தின்படி கர்த்தர் நியாயம் वो தீர்ப்பார். हकीकत के अनुसार न्याय करता है। ஹல்லேலூயா. हालेलुया। எதை நம்ம ரியல் லைஃப்ல கொண்டு வர்றோமோ அதை குறித்து அவர் நியாயம் தீர்ப்பார். जो भी हम जो अपने जीवन में बाहर लाते हैं उसके अनुसार न्याय करता है। மார்க் 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, मरकुस 7वां अध्याय उसके 8वां वचन को देखते समय, மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், मरकुस 7वां अध्याय उसका 8वां वचन, அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். उस वचन में हम देखते हैं, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு आप परमेश्वर आज्ञा को टाल कर மனுஷருடைய பாரம்பரியங்களை கைக்கொண்டு வருகிறவர்களாய் मनुष्य की रीतियों को मानते हो, கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், जो बर्तनों को आप धोते हो, இப்படிப்பட்ட अनेक சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள். ऐसे कई सारे बातों का पालन करते आ रहे हो। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன நடக்குது தெரியுமா? यहाँ पे क्या होती है? இயேசுவின் சீஷர்கள் சாப்பிட போனாங்க. यीशु मसीह के चेले खाने के लिए, 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். पहला वचन में देखते हैं, அப்ப கை கழுவாம சாப்பிட போயிட்டாங்க. तो बिना हाथ धोए खाने के ஆனா लिए। யூதர்கள் எப்படின்னா, लेकिन यहूदी कैसे होते हैं? சாப்பிடுறதுக்கு முன்பாக खाने से पहले அடிக்கடி கை கழுவினால் ஒழிய, जब बार बार हाथ धोए, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती है, அடிக்கடி கை கழுவினால் ஒழிய वो जब बार बार हाथ नहीं धोते அவங்க சாப்பிட மாட்டாங்க. वो नहीं खाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கடையிலிருந்து வெளிய வந்துட்டாங்கன்னா वो जब बाहर से बाजार से आ உடனே जाएंगे तो ஸ்நானம் பண்ணுவாங்களாம். तुरंत स्नान करते हैं, அப்படி இல்லாம சாப்பிட மாட்டாங்களாம். ऐसे इसके बिना नहीं खाते வீட்ல हैं। இருக்கிற செம்பு கிண்ணம் இதை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கழுவி வைப்பாங்க. घर की सारे बर्तनों को धो धो के रखते அநேக हैं। ஆசார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறாங்க. ऐसे कई सारे बातों को करते आ रहे இப்ப हैं। இவங்க இயேசுவின் சீசரை பார்த்து சொல்றாங்க, ये यीशु मसीह के चेले को देखे कहते நீங்க हैं, கை கழுவாம சாப்பிடுறாங்க. ये बिना हाथ धोए खाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் ஆண்டவர் சொன்னாரு, वही परमेश्वर कहता எப்ப है, நீங்க आप என்ன பண்றீங்கன்னா क्या करते हैं? உங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறீங்க. आपके जो
आप पुरानियों की परंपराओं को आप उल्लंघन இந்த करते हो। ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? ये लोग कैसे होते हैं? வாயினால் என்னை துதிக்கிறாங்க, मुंह से मेरे होठों से ஆனா मेरा स्तुति करते இருதயம் எனக்கு हैं, தூரமாய் இருக்கிறது. लेकिन हृदय मेरा दूर होते हैं। மனுஷனுடைய சடங்குகளை நிறைவேற்றுறாங்க. मनुष्य की रीतियों को पूरा करते हैं। அல்லேலூயா. हालेलुया। மத்த காரியங்கள்லாம் கரெக்டா செய்றாங்க. बाकी सब सही करते हैं। கை கழுவுத, கால் கழுவுத, हाथ पैर धोना, செம்ப கழுவுத, जो बर्तनों को धोना, பாத்திரத்தை கழுவுறீங்க, जब बर्तनों को धोते இதெல்லாம் हैं, கரெக்டா பண்றீங்க. ये सब सही करते हैं। ஆனா लेकिन என்ன ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கும்? मुझे आराधना करते समय कैसे आराधना करते हैं? உதட்டுல ஆராதனை இருக்கு, होठों में आराधना ஆனா है, உள்ள எங்கேயோ இருக்கு. लेकिन मन दूसरा का ही तो है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. वही परमेश्वर कहता எப்ப है, இந்த சடங்காசனங்களை நிறைவேற்றுகிறதுனால ये सब परंपराओं को तुम पूरा करते நீ हो, நீதிமான तो அல்லப்பா. धर्मी नहीं है। யதார்த்தத்துல जो हकीकत में நீ நீதிமானவாள். तो धर्मी बनकर रहना। அல்லேலூயா. हालेलुया। கையை கழுவிட்டு வர, காலை கழுவிட்டு வர, அது மேக்கு முக்கியம் அல்ல. हाथ धोकर आता है, पैर धो के आता है, वो मुख्य नहीं है मेरे लिए। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय உன்னுடைய में உள்ளம் கழுவப்பட்டதா இருக்கணும்ல. मेरा हृदय धोया जाना है। கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது परमेश्वर का आराधना करते आते நம்ம கை समय கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், காலை கழுவுறோம், हम हाथ पैर को धोते हैं। இதெல்லாம் தேவை. ये सब जरूरी है, जरूरत है। அசுத்தத்தோடு உள்ள வரக்கூடாது. अशुद्धता के ஆனா अंदर அதே आदमी आना வேளையில है। उसी समय में எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், किसके लिए हम मुख्यता देते हैं, எதற்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோம், किसके लिए हम बड़े प्रथम स्थान இதெல்லாம் देते हैं। கழுவாட்டாலும் கூட ये सब धोए नहीं जाए तो भी என் உள்ளம் கழுவி இருந்தா मेरे हृदय अगर धोई गई என் तो அப்பாவை நான் முகமுகமாய் பார்த்து मेरे ஆராதிக்க पिता को मेरे முடியும். आमने सामने देख सकता என் हूं। அப்பாவை நான் என் உள்ளத்துல வச்சு ஆராதிக்க तो முடியும். मेरे पिता को मेरे हृदय के रख कर आराधना कर सकता हूं। யதார்த்தமான வாழ்க்கையில हकीकत की जीवन में நம்ம நீதிமானாய் வாழணும். हम धर्मी बनकर जीना கர்த்தர் है। அதை பாப்பார். प्रभु उसे देखता है। அல்லேலூயா. हालेलुया। நீ கை கழுவிட்டு வந்தியா பார்க்க மாட்ட, तू हाथ धोकर आएगा उसे नहीं நீ देखता காலை है। கழுவிட்டு வந்தியா பார்க்க तू மாட்ட. पैर धो के आएगा उसे नहीं देखता है। என் பிள்ளை இருதயம் சுத்தமா இருக்கா? मेरा बेटे के हृदय शुद्ध है क्या? அல்லேலூயா. हालेलुया। இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், हृदय में शुद्ध जो है वो धन्य है, அவர்கள் தேவனை वो தரிசிப்பார்கள். परमेश्वर का दर्शन करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க தான் தேவனை தரிசிக்க वे ही முடியும். परमेश्वर का दर्शन कर सकते हैं। கையை காலை கழுவிட்டு வரதுனால தேவனை தரிசிக்க हाथ முடியும். पैर धोकर आते वो सब नहीं कर सकते। அல்லேலூயா. हालेलुया। அது தேவை. वो जरूरत है। ஆனா அதே வேளையில उसी समय में முக்கியமான தேவை எது? मुख्य जरूरत क्या है? என்னுடைய உள்ளம் பரிசுத்தமா मेरा இருக்கு. हृदय पवित्र होना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதை தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் इसलिए इब्रानी 9वां अध्याय 9 10 வசனம் சொல்லுகிறது. 9 10 वचन कहती है। எபிரேயர் 9 10 பாருங்க. इब्रानी 9 और 10 में அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது, वो जो तंबू इस समय के तुल्य है, அதற்கேற்றபடி செலுத்துகிறபடிய காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்யக்கூடிய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். उसके उसके अनुसार जब दान धर्म को चढ़ाते हैं, मनुष्य के हृदय के विचार के अनुसार नहीं, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் जो सुधार के समय तक நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல. इसलिए कि वे केवल खाने पीने की वस्तु और भांति भांति के स्नान विधियों के आधार पर शारीरिक सिर्फ नियम है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். तो वचन को आपको समझाता हूं। இது என்ன சொல்லுகிறது? ये क्या कहती है? யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்த பழைய ஏற்பாட்டு முறைகளை சொல்லுகிறது. यहूदी और इजरायली जो पालन किए पुराने करार की व्यवस्था को कहती है। அங்க என்ன பண்ணாங்க? वहां पे क्या காணிக்கை செலுத்துறாங்க, दान को चढ़ाए, பலி செலுத்துறாங்க, बलि चढ़ाए, ஆராதனை செய்தாங்க. आराधना किए। ஆனால் लेकिन என்ன நடக்கிறது? क्या होती है? இந்த போஜன பானங்கள், ये जो जब खाना पीना, இந்த ஸ்நானங்கள், ये स्नान, இந்த சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள், இது எல்லாமே என்ன தெரியுமா? ये शरीर के अनुसार जो रीतियां हैं, சரீரத்திற்கு ஏற்ற சடங்காச்சாரம், जो शरीर की योग्य परंपराएं काम है, அது அல்ல. वो नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் அந்த சடங்காச்சாரம் சொல்லுகிறது. वही परंपरा कहती है। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय இது में எது வரைக்கும் ये இருக்கிறது? कहां तक होती है? சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் இது கட்டளையிடப்பட்டது. सुधार के समय तक ये नियुक्त की गई है। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் வந்து நம்மட்ட வந்து கேட்பாங்க, कुछ लोग हमारे पास आके पूछते ஆண்டவர் हैं, சொன்ன மாதிரி நீங்க ஆராதிக்கீங்களா? परमेश्वर आप जैसे कहा हो वैसे आराधना करते हैं ஆண்டவர் क्या? சொன்ன மாதிரி ஆசரிப்பு கூட இருக்கா? परमेश्वर जैसे कहा हो वैसे मिलाप वाले तंबू है? ஆண்டவர் சொன்ன மாதிரி பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் இதெல்லாம் இருக்கா? परमेश्वर जैसे कहा पवित्र और महापवित्र स्थान ऐसा सब है क्या? நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे समझ இது लीजिए। எல்லாமே ये सब சீர்திருத்துதல் காலம் உண்டாகும் வரைக்கும் கட்டளையிடப்பட்டது. जो सुधार के समय तक ये नियुक्त की गई है। சீர்திருத்தல் காலம் எப்பொழுது வந்தது? सुधार की समय कभी आई है? எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்கு நம்ம எல்லாருக்காக ஜீவனை விட்டாரோ, जिस दिन यीशु मसीह ने हमारे लिए इस जगत में अपने प्राण को दिया, அன்றையே சீர்திருத்தல் காலம் பிறந்து விட்டது. उसी समय सुधार की समय शुरू हो गई। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் சொல்லுகிறது. उसी कहती है, இதுவரைக்கும் நடந்த அந்த ஆராதனை முறைகள், अब तक जो चला वो जो आराधना की रीतियां, இதுவரைக்கும் நடந்த அந்த பலிகள், अब तक जो चढ़ाएगी बलियां, இதுவரைக்கும் நடந்த அந்த சுத்திகரிப்பு, अब तक जो हुई शुद्धिकरण, அந்த ஸ்நானங்கள், वो स्नान, இது எல்லாமே ये सब நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தும்படியாக, ஒழுங்குபடுத்தும்படியாக கட்டளையிடப்பட்டது. हमारे शरीर को सुधार और ठीक करने के लिए ये जो आज्ञा दी गई थी। ஆனால் இப்பொழுது लेकिन अब நமக்காக हमारे लिए இயேசு கிறிஸ்து என்பவர் यीशु मसीह नामक அந்த திரைச்சீலையின் வழியாக
வழியாய் பிரதான ஆசாரியாய் புகுந்து விட்டார். उस पर्दे के द्वारा प्रधान याजक அவர் ஒரு மகா பிரதான ஆசாரியாய் நமக்காய் நின்று கொண்டு இருக்கிறார். एक महाप्रधान याजक बन के हमारे लिए खड़ा இப்போ है. எனக்கு அந்த பலிகள் தேவையல்ல. अभी मेरे लिए वो बलि की जरूरत नहीं இப்போ எனக்கு है. காணிக்கைகள் தேவையல்ல. अब मेरे लिए बेड की जरूरत नहीं இப்போ है. எனக்கு அந்த ஸ்நானங்கள் अब தேவையல்ல. मेरे लिए स्नान की जरूरत नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஏன் அப்படினா क्यों ऐसा है? இப்போ சீர்திருத்துதல் காலம் பிறந்து விட்டது. अभी सुधार की समय शुरू हो गई. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஜனங்க சீர்பட்டுட்டாங்க. अभी लोग सुधर गए हैं. எதுல சீர்பட்டாங்க? किसमें सुधर गए हैं? இதுவரைக்கும் சரீரத்திற்காய் ஆராதித்தவர்கள் अब तक शरीर के लिए आराधना किए அல்லது थे சரீரத்தை கொண்டு ஆராதித்தவர்கள் और शरीर के द्वारा आराधना कर रहे थे. இப்பொழுது लेकिन अब ஆவியோடு ஆரம்பித்து आत्मा விட்டார்கள். के साथ आराधना करना शुरू कर ஆவியோடு दिए. ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். आत्मा के द्वारा आराधना करना शुरू कर दिए. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. பழைய ஏற்பாட்டு கால ஆராதனை முறைகள் எல்லாமே तो पुराने करार के आराधना के रीति के अनुसार சரீரத்தை கொண்டு ஆராதிக்கப்பட்டது. शरीर के रखकर आराधना की அதனால தான் इसीलिए இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாமே ये सारे रीतियां சரீரத்தை சார்ந்ததா இருந்தது. जो शरीर के योग्य थी. நீ கையை கழுவணும், तो हाथ धोना நீ है, காலை கழுவணும், तो पैर धोना நீ है, முகத்தை तो கழுவணும், चेहरे को धोना है, அந்த Dress தான் போடணும். वही वस्त्र को पहनना है. புரியுதா? இதெல்லாமே சரீரத்தை சார்ந்த விஷயங்கள். ये सब शरीर के योग्य विषय है. ஆனால் இப்பொழுது लेकिन अब ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நினைக்கிறார் என்றால் परमेश्वर नए करार के समय पर क्या सोचता நீ है? சரீரத்தை சார்ந்த சடங்காச்சாரங்களை செய்ய வேண்டாம். शरीर के अनुसार जो परंपराएं कामों को नहीं करना ஏன்னா है, நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. क्योंकि आप अगले कदम में चले இப்ப गए. சீர்திருத்தல் நடந்து விட்டது. अभी सुधार हो गई. என்ன நடக்கிறது? क्या होती है? நீங்க இப்ப ஆவியோடு ஆராதிக்க अब यो வேண்டும். आत्मा के साथ நீங்க आराधना உண்மையோடு करना है. ஆராதிக்க வேண்டும். सच्चाई के साथ நீங்கள் आराधना கருத்தோடு करना है. ஆராதிக்க अब வேண்டும். मतलब के साथ आराधना நீங்க करना அன்போடு है. ஆராதிக்க अब வேண்டும். प्रेम के साथ आराधना அதனால करना चाहिए. इसलिए இனி நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே आप जो करने वाले सारे बातें ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். आत्मिक बातों में आपको नया करते रहना है. அல்லேலூயா. हालेलुया. யதார்த்தமான வாழ்க்கையில हकीकत के जीवन में நீங்க இந்த சரீரத்திற்கான சடங்காச்சல் நிறைவேற்றாமல் आपके शरीर के रीति को न पूरा करते हुए ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் பலப்பட்டுக்கிட்டே இருங்க. आत्मिक बातों में आप बल पाते रहो. அப்படின்னா என்ன? इसका मतलब क्या है? விசுவாசத்தை கூட்டுங்க, विश्वास को बढ़ाइए, பரிசுத்தத்தை கூட்டுங்க, पवित्रता को बढ़ाइए, உண்மையை கூட்டுங்க, सच्चाई को बढ़ाइए, அபிஷேகத்தை கூட்டுங்க, अभिषेक को बढ़ाइए, கர்த்தரோடு உறவாடுங்க. प्रभु के साथ रिश्ते में रहिए. அல்லேலூயா. हालेलुया. இது நம்ம யதார்த்தமான ரியல் லைஃப்ல வர வேண்டும். ये हमारे हकीकत की जीवन में आनी चाहिए. இதை குறித்து ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். इसके बारे में परमेश्वर न्याय करेगा. அல்லேலூயா. हालेलुया. நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லக்கூடாது. न्याय के दिन में नहीं कहना चाहिए. எப்ப நாங்க ஆலயத்துக்கு போச்சல நல்லா கை கழுவிட்டு போனோம். हम जो भवन में जाते समय अच्छे पैर को हाथों को धो के ஆண்டு சொல்லாது. परमेश्वर कहता நீ है கை கழுவுன அந்த கை மண்ணோட மண்ணா மக்கி போச்சு பாரு. तो जो धोया हुआ हाथ मिट्टी के साथ मिट गई. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீ ஆத்துமாவோடலாம் வந்திருக்கிற. अभी तो आत्मा के साथ तो அந்த आया है. ஆத்துமாவை கழுவுனியா? वो आत्मा को तो धोया क्या? அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे समझ लीजिए. சீர்திருத்தல் காலம் வரைக்கும் தான் जो सुधार के समय तक ही அந்த ஆசாரிய முறைகள் ஆசரிப்பு முறைகள். उस याजक के और जो आराधना करने वो सरी थी. அல்லேலூயா. हालेलुया. ஆனா இப்போ சீர்திருத்தல் நடந்து விட்டது. लेकिन अब सुधार हो चुकी அது है. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் वो நடந்திருக்கு. यीशु मसीह की मृत्यु के द्वारा हो गई है. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? अब हम क्या करना है? ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும். आत्मिक लोग बनकर जीना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் யதார்த்தத்துல ஆண்டவரோடு உறவாட பழகுங்க. इसलिए हकीकत में परमेश्वर के साथ रिश्ते में रहना है. மத்தேயு 7ஆம் मत्ती அதிகாரத்தில் 7वां अध्याय 21 லிருந்து 23 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 21 से लेके பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே जो कोई स्वर्गीय मेरे पिता के अनुसार जो करता है பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் स्वर्ग राज्य से प्रवेश करेगा. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் मेरे और प्रभु प्रभु करके बुलाने वाला அதில் பிரவேசிப்பதில்லை. उसके अंदर प्रवेश नहीं करेगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் परंतु भाई जो मेरे स्वर्गीय पिता के इच्छा के अनुसार जो करता है அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். वो स्वर्ग राज्य में प्रवेश कर सकता அதை है. விட்டுட்டு उसे छोड़कर கர்த்தாவே கர்த்தாவே हे प्रभु என்று சொல்லுகிறதுனால ऐसे कहने से நீங்க அதுல பிரவேசிக்க आप முடியாது. उसमें प्रवेश नहीं कर ஏன்னா सकते. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி क्योंकि இருக்கிறது? परमेश्वर न्याय कैसी होती है? யதார்த்தமா இருக்கிறது. जो हकीकत में होती है. நீங்க அங்க வந்து சொல்ல முடியாது. आप वहां पे कैसे कह नहीं எப்ப सकते? நான் உங்களை பார்த்து கர்த்தாவே கர்த்தான்னு கூப்பிட்டேனே, मैं आपके और प्रभु प्रभु करके बुलाया, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சேனே. आपके लिए वो सब किया. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுப்பா நீ யாருனே मैं தெரியாது. नहीं जानता तो कौन है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதான் அந்த ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் इसलिए रोम के दूसरा अध्याय 19ஆம் 20ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 19 और 20वां वचन को देखते அங்க समय சொல்லுகிறது, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் तो आप अंधे को रास्ता दिखाने वाले அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் जो अंधकार में पड़े हुए को उनको ज्योति, பேதைகளுக்கு போதகனாகவும் जो 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 मूर्ख को बुद्धिहीनों को सिखाने वाला, குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் बालकों का उपदेशक हो நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறாயே. और ज्ञान और सत्य का नमूना
जो व्यवस्था में है அவங்க என்ன சொல்றாங்கன்னா क्या कहता है நீ நினைக்கிற நீ குருடருக்கு நல்ல ஒரு வழிகாட்டி तू सोचता है तो अंधे के लिए अच्छे रास्ता दिखाने वाला இருள இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறேன் जो अंधकार में रहते हैं उनके लिए बड़ी ज्योति दिलाता யாரெல்லாம் हूं பேதையா இருக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு நான் பெஸ்ட் ஒரு பிரீச்சரா போதகனா இருக்கிறேன் जो कोई बुद्धिहीन लोग हैं उनके लिए मैं अच्छे उपदेशक हूं இப்படிப்பட்ட நல்ல சத்தியத்தை அறிவை நான் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ऐसे कुछ सत्य की बातों को के व्यवस्था की बातों को मैं कुछ लोगों में कह रहा हूं என்று சொல்லுகிற நீ ऐसे कहने वाले அங்க तू சொல்லுகிறது कहती है இப்படி இருக்கிற ऐसे மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா दूसरों को सिखाने वाले अपने आप को नहीं सिखाना है क्या களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ களவு செய்யலாமா चोरी नहीं करने वाले से कहने वाले तो चोरी कर सकता है விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா व्यभिचार नहीं करना ऐसे कहने वाले तो व्यभिचार कर सकता விக்கிரங்களை है அருவருக்கிற நீ விக்கிர கோயில கொள்ளையிடலாமா मूर्तियों को गिरना करने वाला तो मूर्ति को लूट सकता है நியாயப்பிரமாணத்தை மேன்மை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ व्यवस्था के बारे में घमंड करने वाला तू நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கலாமா जो व्यवस्था का उल्लंघन करके चल सकता है क्या இதன் நிமித்தமாக इसके कारण புறஜாதிகள் முன்பு अन्य जाति के सामने தேவனுடைய நாமம் அல்லவா தூஷிக்கப்படுகிறது परमेश्वर की नाम निंदा की जाती है அல்லேலூயா हालेलुया என்ன சொல்கிறார் என்றால் क्या कहता है யூதர்களே ए यहूदी விருத்த சேதனம் அடைந்தவர்களே ए कतना पाने वाले நீங்க நல்ல நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கறீங்க आप अच्छे व्यवस्था को सिखाते हो நல்ல சட்டத்தை சொல்றீங்க अच्छे कानूनों को बताते ஆனா हो சொல்லி கொடுக்கிற நீங்க लेकिन सिखाने वाले आप அதன்படி வாழலையே ऐसे नहीं जिए அல்லேலூயா हालेलुया நீங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க आप व्यवस्था के बारे में घमंड करते हैं நான் எங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து நேரடியாக நியாயப்பிரமாணத்தை जब பெற்றுக்கொண்டேன் प्रभु के हाथ से मैं हमने सीधा सीधा वो उसके व्यवस्था को पा लिया நம்ம சொல்றோம்ல हम कहता है இந்த பரிசுத்த வேதாகமம் इस पवित्र शास्त्र கர்த்தருடைய ஆவியினால் எங்களுக்கு எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறது पवित्र आत्मा के द्वारा हमारे लिखी गई है கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் இதை எழுதியிருக்கிறார்கள் परमेश्वर पवित्र जन से लिखे हैं இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் इसके बारे में हम घमंड करते हैं யூதர்கள் அப்படிதான் பண்ணாங்க यहूदी भी वैसे किए ஹalleluya हालेलुया அதை குறித்து மேன்மை பாராட்டினாங்க उसके बारे में घमंड किए ஆனா என்ன நடந்ததுன்னா लेकिन क्या हुई மேன்மை பாராட்டுகிற அதே நியாயப்பிரமாணத்தை जो घमंड करने वाले वही व्यवस्था இவங்க को மீறி நடந்தாங்க ये उल्लंघन करके चलते हैं ஹalleluya हालेलुया இன்னைக்கு நம்மள அதான பண்ணிட்டு இருக்கிறோம் आज हम भी वही तो कर रहे हैं ஆ? हालेलुया சில வேளை நம்மள அப்படிதான் சொல்றோம் कुछ समय हम என் भी கையில वही இருக்க करते புத்தகம் என்ன தெரியுமா हैं। मेरे हाथ की पुस्तक क्या पता சாதாரண புத்தகம் அல்ல साधारण पुस्तक नहीं है, பரிசுத்த வேதாகமம் पवित्र शास्त्र உலகத்திலே அதிகமா அச்சிடப்படுகிற வேதாகமம் दुनिया में सबसे ज्यादा अधिक छाप होने वाली பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி கொடுத்த पुस्तक, வேதாகமம் पवित्र आत्मा इसी उतर कर दिया हुआ இத शास्त्र குறித்து மேன்மை பாராட்டுவது நல்லதுதான் इसके बारे में घमंड करना बहुत अच्छी होती है அதே வேளையில लेकिन उसी இத समय में மீறி எத்தனை நாள் நம்ம நடந்திருக்கிறோம் इससे उल्लंघन करके कितना दिन हम चले हैं இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வேதத்தை மீறி எத்தனை நாள் நம்ம इस நடந்திருக்கிறோம் पवित्र आत्मा ने दिया हुआ इस शास्त्र के उल्लंघन कर कितना दिन हम जिए हैं அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் उसे परमेश्वर இத कहता குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனால है इसके द्वारा घमंड करने से நீதிமானாய் अब மாறப்போவதில்லை धर्मी नहीं बन सकती இதற்கு உட்பட்டு வாழ வேண்டும் इसके अधीन होके जीना அல்லேலூயா हालेलुया யதார்த்தமான வாழ்க்கையில जो हकीकत के जीवन में இந்த வேதத்தின்படி வாழ வேண்டும் इस शास्त्र के अनुसार हम जीना चाहिए நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் हमारे हर एक बातें இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் इस शास्त्र के अधीन होनी चाहिए நம்முடைய ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகள் जो हमारे सारे बोल நம்முடைய சம்பாஷணைகள் और हमारे सारे वार्तालाप இது எல்லாமே ये सब இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்க इस வேண்டும் शास्त्र के अधीन होकर रहना அப்படி है। இருக்கும் பொழுது ऐसे रहते समय நியாய தீர்ப்பு நாள்ல न्याय के दिन में நாம் வெட்கப்பட்டு போகாமல் हम இருக்கலாம் कभी लज्जित नहीं होंगे அல்லேலூயா हालेलुया। அதான் சொல்லுகிறாரு इसलिए कहता है மத்தவங்களுக்கு எல்லாம் போதிக்கிறீங்க दूसरे को सिखाते हो ஆனா நீங்க அப்படி இருக்கு लेकिन அதுபடி கீழ்ப்படிங்க लेकिन आप वैसे भी आप भी आज्ञा पालन कीजिए மத்தேயு 5 அதிகாரத்தின் मत्ती 5वां अध्याय 19 வசனம் சொல்லுகிறது 19 वचन कहती है ஆகையால் इसीलिए இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் इस सारे व्यवस्थाओं में சிறிதான ஒன்றாகிலும் மீறி छोटे से छोटे को उल्लंघन करके அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் ऐसे वैसे ही लोगों को सिखाने பரலோக वाला ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான் वो स्वर्ग के राज्य में सबसे छोटा இவைகளை कहलाएगा। கை கொண்டு போதிக்கிறவனோ परंतु जो कोई उनका पालन करेगा பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் और उन्हें सिखाएगा वही स्वर्ग के राज्य में महान कहलाएगा அல்லேலூயா हालेलुया। இங்க எப்படி நியாய தீர்ப்பு இருக்கிறது अब यहाँ पे कैसे न्याय है நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணீங்க आप बहुत अच्छे संदेश दिए हैं ஆண்டவர் அந்தால உடனே உங்களுக்கு நாங்க பெரிய ஒரு கிரீடம் தர மாட்டார் परमेश्वर इसीलिए आपको बहुत बड़ा मुकुट को नहीं देंगे அல்லேலூயா हालेलुया। புரியுதா समझ में आती है நான் நல்ல பிரசங்கம் பண்றேன் मैं बहुत अच्छा संदेश देता हूं। பரலோகத்துக்கு போனா அப்படியே நீதியின் கிரீடம் தலையில வந்து உட்கார்ந்துரும் जो स्वर्ग में जाते हैं ऐसे धार्मिकता के मुकुट सिर पे இந்த आके बैठ மாதிரி जाएंगे தப்பு கணக்கு போட்டு அங்கவே வெக்கப்படணும் ऐसे गलत हिसाब लगेंगे तो वहां வசனம் पे जाके சொல்லுகிறது दुखना पड़ेगा। वचन कहती है இந்த கற்பனைகளில ये जो व्यवस्थाओं में சிறியத கூட छोटे से छोटे को भी மீறாம उल्लंघन किए बिना அதன்படி வாழ்ந்து उसके अनुसार जी कर யார் ஒருவர் பிரசங்கிக்கார்களோ जो कोई संदेश सिखाते हैं யார் ஒருவர் போதிக்கிறார்களோ जो कोई उपदेश करते हैं அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா सिर्फ இருப்பார்கள் वही स्वर्ग राज्य में महान बड़ा பிரசங்கத்தை होंगे। பெருசா பண்ணிட்டு संदेश को बढ़ा देकर வார்த்தையை மீறிட்டோம் அப்படின்னா जो वचन को उल्लंघन कर देंगे तो பரலோகத்துல இருக்கிற எல்லாரிலும் சிறியவர்களா இருப்பார் स्वर्ग में रहने वाले सबसे हम छोटा बन जाएंगे அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் वही परमेश्वर कहता है நீங்க செய்யற ஊழியத்தின்படியோ நீங்க செய்கிற சடங்காச்சார நிமித்தமோ
நீங்கள் நீதிமானா மாற போறது आप करने वाले सेवा और रीति के अनुसार आप सेवक नहीं बनते हैं, அது எல்லாமே நமக்கு தேவை. वो सब हमें जरूरत ஆனா है। அதே வேளையில लेकिन उसी समय அதை விட மேன்மையான என்ன उससे தெரியுமா? भी आदरणीय बात क्या है, யதார்த்தமான வாழ்க்கையில जो हकीकत के जीवन में இயேசுவின் கட்டளைகளை यीशु நிறைவேற்றுவது, मसीह की आज्ञा को पूरा करना। அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்துவதுதான். वो जो कहा हुआ हर एक वचन को हमारे जीवन में उपयोग में लाना, அல்லேலூயா. हालेलुया। அதத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். वही परमेश्वर चाहता है। கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, कोलोसियों दूसरा अध्याय उसका 8वां वचन को देखते हैं। கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, कोलोसियों दूसरा अध्याय उसका 8वां वचन, லௌகிக ஞானத்தினாலும் ये जो दुनिया के लालसाओं में, மாயமான தந்திரத்தினாலும் ये जो परंपराएं मत में ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். कोई भी आपको धोखा न दे, அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. जो मनुष्य की परंपराएं मत और संसार की आदि शिक्षा के अनुसार है, पर मसीह के अनुसार नहीं। என்ன தெரியுமா? உலக ஞானத்துல வந்து பேசலாம், दुनिया के ज्ञान में भी आगे बातें कर सकते மாயமான हैं, தந்திரமாய் வந்து பேசலாம். जो व्यर्थ धोखा दे सकते हैं, இதெல்லாம் நீங்க மயங்கிராதீங்க. इसमें सब आप नहीं भरमा जाइए। ஹalleluya. हालेलुया। ரொம்ப அழகா பண்றாங்க, बहुत अच्छा करते हैं, ரொம்ப இனிமையான வார்த்தை வருது, बहुत मधुर बातें आती ரொம்ப हैं, ஆசீர்வாதமான வார்த்தை बहुत வருது. आशीर्वाददायक बातें आती ஐயோ, हैं। அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே என் உள்ளத்தை உடைச்சிட்டு. वो कहा हुआ ऐसी भविष्यवाणी मेरे हृदय को तोड़ दी। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இது எல்லாமே ये सब கிறிஸ்துவை பற்றினது அல்ல. मसीह के अनुसार नहीं அதனால है, எச்சரிக்கையாயிருங்க. इसलिए आप सावधान रहिए। ஹalleluya. हालेलुया। தந்திரமாய் चतुराई से சத்ரு உள்ள வந்துருவான், शत्रु अंदर आ जाएगा, கவனமாய் இருக்க வேண்டும். सावधान हम रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதை தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் इसलिए पहला पत्रस पहला अध्याय 18ஆம் 19ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது 18 और 19 वचन को அங்கே मध्य இப்படியாய் சொல்லுகிறது, इस प्रकार कहती है, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியாய் நீங்கள் அனுசரித்து வந்த आपके जो पुरने को बाप दादा के चाल चलन चल के आते हो, வீணான நடத்தில் உள்ள அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन और तुम्हारे छुटकारा चांदी सोना अर्थात குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே पर மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ है। நீங்களும் நானும் आप और मैं பாரம்பரியத்தினால் மீட்கப்படல. परंपरा संसार की बातों से नहीं छुड़ाए गए। ஹalleluya. हालेलुया। பாரம்பரியத்தினால் மீட்கப்படல, संसार की बातों से नहीं छुड़ा रहे, छुटकारा இயேசுவின் पाए। இரத்தத்தினால் यीशु மீட்கப்பட்டிருக்கிறோம். मसीह के लहू से हम छुटकारा அதனால पाए தான் हैं। इसीलिए பாரம்பரியத்தை கைக்கொள்வதை காட்டிலும் संसार के बातों को आज्ञा पालन करने से अच्छा இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டு வாழ்வதே மிக यीशु முக்கியம். मसीह के वचन को पालन करके जिनाई बहुत मुख्य है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்படி நீங்கள் வாழும் பொழுது ऐसे आप जीते அந்த समय ரோமர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, रोमी दूसरा अध्याय इसके 26 वचन कहती है, விருத்த சேதனம் இல்லாதவன் जो कतना रहीन है, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் जो व्यवस्था के अनुसार पालन करेगा, तो அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்னப்படும். जो उसका कतनाहीन उसका कतना मानी जाएगी। ஹalleluya. हालेलुया। அப்ப நீ விருத்த சேதனம் பண்ண அவசியம் இல்ல. कतना करने की आवश्यकता ही नहीं है। நீதி உள்ள இருந்துச்சு அப்படின்னா धर्मी अंदर रही तो அந்த நீதி விருத்த சேதனமா அங்க वो இருக்கு. धार्मिकता एक कतना बनकर वहां पर है। ஹalleluya. हालेलुया। அப்ப நியாய தீர்ப்பு எப்படி உண்டாகிறது? व्यवस्था कैसी होती है? யதார்த்தத்தின்படி உண்டாகிறது. हकीकत के अनुसार होती நம்முடைய है। தேவனை குறித்து அப்படிதான் சொல்லுகிறது. हमारे परमेश्वर के बारे में इसी कही சில है। வசனங்களை வேணா குறித்துக் கொள்ளுங்க. उस वचन को लिख நான் लीजिए। ஃபாஸ்டா போறேன். मैं तेजी से जाता ஏசாயா हूं। 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ऐसे 45:19, ஏசாயா 49:19, ऐसे 49:15, 45:19, 45:19, சங்கீதம் 52:3, बन संहिता 52:3, ஏசாயா 11:4, ऐसे 11:14, வெளிப்படுத்தல் 19:11. प्रकाशित वाक्य 19:11, நான் மறுபடியும் சொல்றேன். फिर से मैं कहता ஏசாயா 45:19, ऐसे 45:19, சங்கீதம் 52:3, बन संहिता 52:3, ஏசாயா 11:4, ऐसे 11:4, வெளிப்படுத்தல் 19:11. प्रकाशित वाक्य இந்த 19:11। எல்லா வசனங்களும் நம்ம கர்த்தரை குறித்து சொல்லுகிறது. ये सारे वचन हमारे प्रभु के यीशु मसीह के அவர் बारे में कहते हैं। யதார்த்தமானவைகளை பேசி वो हकीकत की बातों को कहकर, யதார்த்தங்களை அறிவிக்கிறவர், वो हकीकत की बातों को प्रकट करता யதார்த்தமாய் है। நியாயம் தீர்க்கிறவர். हकीकत के द्वारा वो जो न्याय करता है। ஹalleluya. हालेलुया। அப்போ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு प्रभु की न्याय எப்படி இருக்கிறது? कैसी होती है? அந்தரங்களை குறித்து இருக்கிறது. गुप्त के बातों के अनुसार होती கர்த்தருடைய है। நியாய தீர்ப்பு प्रभु की न्याय எப்படி இருக்கிறது? कैसी होती है? யதார்த்தத்தின்படி இருக்கிறது. हकीकत के अनुसार होती है। ஹalleluya. हालेलुया। இப்படி 7 விதமான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ऐसे 7 प्रकार की न्याय दी जाती है। இப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதுனால் ये न्याय दी जाती है, इसलिए நாம் என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना है? ஹalleluya. हालेलुया। இப்படி 7 விதமான நியாய தீர்ப்பு ये கொடுக்கப்படுகிறதுனால 7 प्रकार की न्याय दी गई, इसीलिए திரளான குற்றத்தின்படி கொடுக்கப்படும், जो बहुत पाप के अनुसार दी जाती है, சத்தியத்தின்படி கொடுக்கப்படுகிறது, सत्य के अनुसार दी जाती है, அதே போல அந்தரங்கத்தின்படி கொடுக்கப்படுகிறது, गुप्त के अनुसार दी जाती है, செயலின்படி கொடுக்கப்படுகிறது, क्रिया के अनुसार दी जाती है, கிரியைகளின் கொடுக்கப்படுகிறது, कामों के अनुसार की जाती है, பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, बिना पक्षपात दी जाती है, யதார்த்தமாய் கொடுக்கப்படுகிறது. हकीकत के द्वारा दी இப்படி जाती है। 7 விதமான நியாய தீர்ப்பை அறிந்த ये நாம் 7 प्रकार की जो என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना है? ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது में दूसरा आदेश का पहला वचन को அங்க अध्ययन करते இப்படியாய் समय, சொல்லுகிறது, वहां पे इस प्रकार कहती है, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, जो कोई दूसरे को दोषी ठहराता நீ है, யாரானாலும் சரி कोई भी होने दो, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. जो
बचने के लिए तुझे कुछ उपाय नहीं நீ है। குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ तो जो कोई दोषी ठहराते हैं அவைகளை நீயே செய்கிறபடியினால் उसे तू ही करता நீ इसीलिए மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே तू दूसरे के बारे में कहने वाले जो உன்னை தானே न्याय, குற்றவாளியாய் தீர்க்கிறாய். तो अपने आप को दोषी ठहरा लेते இங்க हो। ஒரு மூன்று காரியம் यहाँ पे சொல்லப்பட்டிருக்கிறது. 3 बातें कही गई है। ஒன்று, एक மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே दूसरे को दोषी ठहराने वाला நீ தப்பிக்கொள்வது அல்ல. तू बच नहीं सकता। அப்படின்னா முதலாவது इसलिए पहले நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? हम क्या करना है? மற்றவர்களை குற்றமாய் தீர்க்க கூடாது. दूसरे को हम दोषी नहीं ठहराना है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. दूसरे को दोषी मत ठहराइए। முடிந்த அளவுக்கு जितनी होती நாம் है மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் हमें दूसरे को बिना दोष ठहराए தன்னுடைய சுய கிரியைகளை சோதிக்க வேண்டும். अपने स्वार्थ बातों को सोच के देखना है। கலாத்தியர் 6 அதிகாரத்தின் 4 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. गलती 6वां अध्याय उसका 4वां वचन इस प्रकार தன் कहती சுய है, கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். अपने खुद की क्रियाओं को परीक्षा करके देखना है। அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, ऐसे दूसरे को देखते समय नहीं, தன்னை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட உனக்கு உண்டாகும். तो अपने बारे में गमन करने के समय जगह होगी। Galatians 6:4 பிரதர். ஓகேவா? गलतियों की किताब அப்போ 6वां अध्याय उसका நம்ம 14वां என்ன वचन। பண்ணணும்னா हम क्या करना है? மற்றவங்களை குற்றமாய் தீர்க்க கூடாது. दूसरे को हम दोषी नहीं ठहराना है। நம்முடைய கிரியைகளை சோதித்து हमारे क्रियाओं में அதுல குற்றங்கள் இருக்கிறதா, उसमें कुछ दोष है क्या, குறைகள் இருக்கிறதா कमियां है क्या, என்பதை கண்டறிந்து ऐसे जानकर அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். उसके अनुसार में जीवन को बदल लेना அப்ப है। ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? एक हम क्या करना है? மற்றவங்களை குற்றப்படுத்துவதை நிறுத்தணும். दूसरे को दोषी ठहराना छोड़ देना है। அல்லேலூயா. हालेलुया। அது யாரா இருந்தாலும் சரி, वो कोई भी होने दो, முதல்ல நம்மள நாமே ஆராயணும். पहले अपने आप को परख के देख நம்ம लेना है। கண்ணில் இருக்கிற உத்தரத்தை தூக்கி தூர போட்டு पहले हमारे आंखों में रहने वाली மத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப நம்ம எடுக்கணும். दूसरे के आंखों की जो धूल है उसे हटाना है। அல்லேலூயா. हालेलुया। சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம மற்றவங்க குற்றமாய் தீர்க்க हम கூடாது. तो पहले दूसरे को दोषी नहीं ठहराना है। இரண்டாவது நாம் என்ன செய்யணும்? दूसरे हम क्या करना है? நாம் எதை மற்றவர்களை குற்றமாய் தீர்க்கிறோமோ हम जो कोई बातों को दूसरे को दोषी ठहराते हैं அவைகளே நம்மை குற்றமாய் தீர்க்கிறது. वो वही हमें भी दोषी ठहराती அப்ப है। என்ன செய்யணும்னா तो हम क्या करना है? நம்மை குற்றவாளியாய் மாற்றுகிற செயலை நாம் செய்யக்கூடாது. तो हमें जो दोषी ठहराने वाली बातों को नहीं करना है। நம்ம யோவான் 8 அதிகாரத்துல யோவான் 8वां अध्याय 4-5 வசனத்தை பார்க்கும் பொழுது 4 और 5वां ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. एक व्यभिचारी स्त्री கொண்டு வந்து சொன்னாங்க, ले आके ஏய் இவ விபச்சார கையும் களவுமா ये பிடிக்கப்பட்டா. व्यभिचार करते हुए पकड़ी गई। எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க. सब लोग पूछे 7 வசனம் பார்க்கும் பொழுது सातवां वचन ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर कहा உங்கட்ட யார்ட்ட பாவம் இல்லையா அவன் முதலாவது கை கல்லெறியட்டும். आप में जिसमें पाप नहीं है पहले हाथ को बढ़ाएं। 9 வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहती है ஒருவரும் அங்க நிக்கல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. कोई भी वहां पे नहीं खड़े रहे, सब लोग भाग गए। எல்லாரும் என்ன ஆயி போச்சு? सब लोग क्या हो गए? மனதளவுல मन में குற்றப்படுத்தப்பட்டார்கள். दोषी ठहराए गए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ये क्या कर रहे थे? நான் அவங்களை குற்றமா தீர்க்கிறேன், मैं उनको दोषी ठहराता அவன் தான் பாவி. हूं, वही पापी। இதுல என்ன நடந்தது என்றால் इसमें क्या हुआ? இதுல மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. एक बहुत बड़ा सत्य है। மற்றவர்களை நாம் குற்றமாய் தீர்க்கும் பொழுது हम दूसरे को दोषी ठहराते समय ஆட்டோமேட்டிக்காவே நம்மளை நம்ம குற்றவாளி ஆக்குறோம். अपने आप हमें अपने आप को दोषी ठहरा लेते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த விபச்சாரி சுற்றி இருந்த அத்தனை பேர் அப்படிதான் இருந்தாங்க. ये व्यभिचार करने वाली स्त्री के चारों ओर वही ऐसी அவங்க लोग थे। நினைச்சாங்க, वो सोचे இந்த ஸ்திரீ தான் பாவி, यही स्त्री पापी है, இதன் நிமித்தம் இயேசுவை நம்ம குற்றப்படுத்தலாம் इसके द्वारा यीशु मसीह हम दोषी ठहरा என்று सकते சொல்லி हैं। வந்தவர்கள் ऐसे सोच कर आए हुए लोग கடைசில என்ன நடந்தது என்றால் आखिर में क्या हुआ? அவர்களே குற்றவாளிகளாய் திரும்பி वो போனார்கள். खुद दोषी बनकर फिर से लौट गए। அப்போ நாம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? हम क्या नहीं करना है? நம்மை குற்றவாளியாய் மாற்றுகிற எந்த செயலும் செய்யக்கூடாது. अतः हमें दोषी ठहराने वाली कोई भी बातों को नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அத ஃபர்ஸ்ட் சொன்ன மற்றவங்களை குற்றமா தீர்க்காம इसलिए இருந்து पहले जैसे का आप दूसरे நம்ம दोषी को ஒழுங்கா ठहराओ, வாழ்ந்துட்டு இருந்தோம்னா हम ठीक तरह से जिएंगे तो நம்மளையும் யாரும் குற்றவாளியா மாட்ட மாட்டாங்க, हमें भी कोई दोषी नहीं ठहरा सकते। நாமளே நம்மள குற்றவாளியா மாட்ட हम மாட்டோம். अपने आप को दोषी ठहरा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அதை செய்யணும். उसे करना है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து அதே வசனத்தை நம்ம பார்க்கிறோம். वही वचन में देखते हैं, மற்றவங்களுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறீங்களோ और दूसरे का आप क्या न्याय चुकाते हो, அதன்படியே உங்களுக்கு தீர்ப்பு उसके கொடுக்கப்படுகிறது. अनुसार आपके लिए भी न्याय चुकाया जाए। அல்லேலூயா. हालेलुया। மற்றவங்க நல்ல செய்யணும் எதிர்பார்க்கும் பொழுது दूसरे लोग भलाई करना करके सोचते हैं நம்மளும் நல்லதா செய்யணும். हम भी भलाई को ही करना है। அல்லேலூயா. हालेलुया। அவங்கட்ட நல்லதை எதிர்பார்க்கும் பொழுது उनके पास हम भलाई को जो बात நம்மளும் जोते நல்லதை हैं, தான் செய்யணும். हम भी भलाई को ही करना அப்படி है। செய்யல அப்படினா ऐसे नहीं करेंगे நியாய तो தீர்ப்பு நாள்ல न्याय के दिन में நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது हम இருக்கும். हिसाब देना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இத நம்ம செய்ய தவறக்கூடாது. इसे हम करने के लिए नहीं चूकना है। மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. दूसरे को दोषी में ठहराइए, உங்களையே நீங்களே குற்றவாளியா மாற்றிக்கிடாதீங்க. अपने आप को दोषी में ठहरा लीजिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அது இப்ப இன்னொரு வசனம் அங்க பார்க்கிறோம். और एक वचन को हम 4-5 வசனத்தை பார்க்கும் 14 और பொழுது 5वां वचन के देखते समय தேவனுடைய தயவு இவைகளை परमेश्वर की दया ये सब ரோமர் 2 அதிகாரம் 4-5 வசனம் रोमियो 2 अध्याय 4 और 5 நம்மளை ஏவிக்கிட்டு இருக்கிறது. हमें उकसाती रहती है। எதுக்கு ஏவுது? किसके लिए? சீக்கிரம் குணப்படு, जल्दी से चंगा हो சீக்கிரம் जा, சரியாகு. जल्दी से ठीक हो जा। இப்படி ஏவும் பொழுது ऐसे हम நம்முடைய उकसाते समय இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. हमारे हृदय को कठिन नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। மிக முக்கியமான செய்ய வேண்டியது என்ன बहुत बड़ी தெரியுமா? मुख्य बात क्या पता है? தேவனுடைய தயவு, பொறுமை, இரக்கம் இவைகளை परमेश्वर की दया अनुग्रह जो
குறித்து நாம் கடினமாக இருக்கக்கூடாது. इसके बारे में हम कठिन नहीं रहना है। ஐயோ இந்த நேரத்தில் எனக்கு கிருபை கிடைச்சது, इस समय मुझे अनुग्रह मिली, நான் எப்படியாவது மனம் திரும்பிடணும். मैं कैसा भी करके मन இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டிட்டார். इस समय परमेश्वर मुझे दया दिखा दिया। நம்ம சில வேளை தவறு செய்து விடுகிறோம். हम कुछ समय गलती कर நம்ம யாருமே பெரிய பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்மள வைக்க முடியாது. कोई भी हम बड़ा पवित्र जन की सूची में रख नहीं सकते। பரலோகத்துக்கு போனா தான் தெரியும். स्वर्ग में जाए तो मालूम पड़ेगा। அல்லேலூயா. அங்க போனா தான் தெரியும். वहां पे गया तो मालूम पड़ेगा। அது வரைக்கும் நம்ம யார் தெரியுமா? तब तक हमको नहीं पता है। ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். कोई तो गलती कर रहे हैं, ஏதோ ஒரு விதத்துல தவறு நடக்கிறது. किसी प्रकार से गलती होती है, ஆனாலும் கூட लेकिन फिर भी நாம் தப்பித்து இருக்கிறோம். हम बच गए। ஏன் அப்படினா क्यों? அது தேவ கிருபை, वो परमेश्वर का अनुग्रह அது है, தேவ இரக்கம். वही परमेश्वर की दया है। அப்ப இத கண்ட நம்ம ये देखा हम மனச கடினப்படுத்தாதே. मन को कठिन मत करो। அல்லேலூயா. हालेलुया। நியாய தீர்ப்பு நாள்ல न्याय के दिन में கிருபை கிடைக்காது, अनुग्रह नहीं मिलेगा, இரக்கம் கிடைக்காது. दया नहीं मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। அதனால இன்றைக்கு கிடைக்கிற அந்த காரியத்தை लेकिन आज मिलने वाले कार्य மனதை மாற்றுவதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார். मन को बदलने के लिए परमेश्वर देता நியாய है। தீர்ப்புக்கு நாம் தப்ப வேண்டும் तो என்றால் न्याय से हम बचना है। ஒன்று யாரையும் குற்றப்படுத்தாம நம்மளையும் குற்றப்படுத்தாம இருந்துக்கணும். एक तो किसी को दोषी नहीं ठहराना है, अपने आप को दोषी नहीं ठहराना இரண்டாவது தேவனுடைய தயவு, இரக்கம், பொறுமை இதெல்லாம் புரிந்து கொண்டு है। तो परमेश्वर दया, अनुग्रह, करुणा, धीरज को समझकर நம்முடைய மனதை கடினப்படுத்தாமல் अपने मन को कठिन न करते हुए மனம் திரும்பி வாழ வேண்டும். मन फिर कर जीना है। செய்த தவறை அறிக்கையிட்டு, जो किया हुआ गलती को कबूल करके, செய்த பாவங்களை அறிக்கையிட்டு जो किया हुआ पाप को कबूल करके ஆண்டவர் சமூகத்துல மனம் திரும்ப. परमेश्वर समूह में मन फेरिए। அல்லேலூயா. हालेलुया। இப்படி நடக்கும் பொழுது ऐसे होते समय நியாய தீர்ப்புல என்ன கிடைக்கும்? न्याय में क्या मिलेगा? நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், அதனால சுருக்கமா சொல்லி तो முடிக்கிறேன். हमें हमें मालूम है कार्य। ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் रोमे 2 अध्याय 7ஆம் 8ஆம் வசனம். 7वां और 8वां वचन। அல்லேலூயா. हालेलुया। இங்க பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து बिना निराश हुए सब भलाई के कामों को மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். और रहकर महिमा और आदर और अमरता को खोज में है, उन्हें अनंत जीवन देता है। சண்டைக்காரராய் இருந்து जो विवादी होकर சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் सत्य को नहीं मानते, அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ वरन अधर्म को मानते हैं, உக்கிர கோபாக்கினை வரும். उन पर क्रोध और कोप भड़क पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। 7 விதமான நியாய தீர்ப்பு சொல்லிட்டோம். 7 प्रकार के न्याय को मैंने कह दिया। அந்த நியாய தீர்ப்பு வரப்போது நம்ம எப்படி வாழணும் அதையும் பார்த்துட்டோம். वो न्याय आते से हम कैसे जीना वो भी देख கடைசி அந்த நியாயத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும்? लिया। आखिर में न्याय के बाद क्या होगा? ரெண்டு காரியம் நடக்கும். दो ही बात होगी। ஒன்னு நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு एक போகும், अनंत जीवन स्वर्ग में चले जाएंगे, இல்லை என்றால் தேவனுடைய உக்கிர கோபமாகிய நரகத்திற்கு नहीं போகும். तो परमेश्वर के बड़ी क्रोध और गुस्से के अंदर नरक में चले அப்ப जाएंगे। நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது भलाई को करते रहते समय மகிமையை நாடி, महिमा को बाट जोकर, கனத்தை தேடி, आदर को ढूंढकर, அழியாமையை தேடி अविनाश को ढूंढकर அப்படி வாழும் பொழுது ऐसे जीते समय கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். प्रभु हमें अनंत जीवन को देता है। அல்லேலூயா. हालेलुया। இதை விளக்குவதற்கு நேரம் குறைவா இருக்கிறது. इसे साफ करने के लिए ஆனால் நான் समय कम சுருக்கமாய் சொல்லி है। போகிறேன். इसे सारांश में कहता हूं, நற்கிரியைகளை செய்யுங்க, भलाई कामों को कीजिए, உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் நிச்சயமாய் आपके கிடைக்கும். परिश्रम की फल निश्चय मिलेगी। இரண்டாவது தேவனால் வருகிற மகிமையை நாட வேண்டும், दूसरा परमेश्वर के द्वारा आने वाली महिमा को बाट जोड़ना மனுஷனால் है। வருகிற மகிமை அல்ல. मनुष्य के द्वारा आने वाली महिमा को नहीं। அடுத்ததாக கனம், தேவன் கொடுக்கிற கனத்தை நாட तो வேண்டும். परमेश्वर देने वाला आदर को बाट जोड़ना है। நான்காவது அழியாமை. चौथा अविनाश। இந்த நாளையும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் ये அப்படின்னா चारों हम ढूंढते रहेंगे तो நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். हमें आनंद जीवन होगी। நியாயத்திற்கு பின்பு கிடைக்க போகிற न्याय के बाद मिलने அந்த वाली நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கைக்கு நம்ம उस போகலாம். आनंद जीवन के स्वर्ग राज्य में ஆனா जाने वाले அதே வேளையில் हैं। उसी समय में சண்டைக்காரராய் இருந்து जो विवादी होकर சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம सत्य का पालन न करते அநியாயத்துக்கு हुए கீழ்ப்படுகிறவர்களுக்கோ अधर्म को मानने वाले உக்கிர கோபாக்கினை வரும். जो बड़ी क्रोध उनके लिए आएगी। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் நரகம். वही नरक है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சண்டை பண்ணக்கூடாது. जो विवादी नहीं होना है। அல்லேலூயா. हालेलुया। குடும்பத்துல சண்டை போடக்கூடாது. परिवार में झगड़ा नहीं होना है। அல்லேலூயா. हालेलुया। சண்டை போடாம வாழ்ந்தா தான் अगर बिना झगड़े के जी பரலோகத்துக்கு போக முடியும். स्वर्ग में जा सकते हैं। சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா अगर झगड़ा करते பரலோகத்துக்கு போக முடியாது. स्वर्ग में जा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அத நல்லா புரிந்துக்கணும். उसे अच्छे समझ लेना है। நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, नीति वचन 3 अध्याय उसका 30वां अध्याय उसके 33वां वचन, பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், जो दूध को मिलाना मक्खन बनाती है। மூக்கை பிசைஞ்சா ரத்தம் வரும், अगर नाक को दबाएंगे तो खून आएगा। கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். क्रोध को भड़कना विवादी हो जाएगा। சில பேர்லாம் ரொம்ப டேலண்டான कुछ people, लोग बहुत प्रतिभा वाले लोग சண்டை हैं, போட மாட்டாங்க. झगड़ा कभी नहीं करते। ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? क्या करेंगे बताएं? சண்டையை மூட்டி விடுவாங்க. झगड़ा को वो लोग उकसाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसी है ना। இப்போ மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு பிரச்சனைனா सास और बहू के बीच में कुछ மருமகிட்ட போய் சண்டை போட முடியாது. बहू के पास आकर लड़ाई नहीं कर सकते। மகனை ஏத்தி விடுறது. जो बेटे को उकसाना। அல்லேலூயா. हालेलुया। அதே போல மருமகளுக்கு மருமக என்ன பண்ணுவது? और जब बहू क्या करती है? அத்தைட்டு சண்டை போட முடியாது. जो उनके सासू माँ से लड़ाई नहीं कर सकती, கணவனை ஏத்தி விடும். जो पति को चढ़ाती है। அல்லேலூயா. हालेलुया। சண்டை போடவும் கூடாது, झगड़ा नहीं भी करना है, சண்டையை கிண்டி விடவும் கூடாது. झगड़ा को भड़काना भी नहीं। ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். परमेश्वर सब कुछ देखता है। அல்லேலூயா. हालेलुया। முடிந்த அளவு कि जितनी होती நம் है குடும்பங்களுக்குள்ளாக हमारे परिवार के अंदर சமாதானமா இருக்க शांति கற்றுக்கொள்வோம். के साथ रहने के लिए सीख लेना அல்லேலூயா. चाहिए। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।
பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையாது. समस्या के बिना परिवार नहीं है। அல்லேலூயா. ஆனா அதே வேளையில उसी समय में நான் சண்டை போடுகிறவனாகவோ मैं झगड़ालू बनकर, சண்டையை கிண்டி விடுகிறவனாகவோ वो जो झगड़ा को उकसाने वाला நாம் बनकर இருந்தால் हम होंगे तो நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியும். निश्चय हम स्वर्ग में जा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। நிச்சயமா நரகத்துக்கு தான் போவோம். निश्चय नरक में जाना है। சண்டைக்காரரா இருக்காதீங்க. विवादी बनकर मत रहिए। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்குள்ளே யுத்தங்கள் சண்டைகள் வரக்கூடாது. आपके बीच में युद्ध और झगड़ा नहीं होना அத है, கவனமா இருங்க. उसमें सावधान रहिए। அடுத்து அநியாயத்திற்கு கீழ்ப்படியாமல் अन्याय का पालन न मानते हुए நியாயத்திற்கு கீழ்ப்படியுங்க. न्याय को मानकर चलिए। இப்படி சொல்லும் பொழுது ऐसे करते समय நாம் பரலோகத்துக்கு போக हम முடியும். स्वर्ग में जा सकते हैं। தேவனுடைய விருப்பம் என்ன? परमेश्वर की चाहत क्या है? எங்க போகணும்? நம்ம हम कहाँ पर जाना है? பரலோகத்துக்கா நரகத்துக்கா? स्वर्ग में जाना है, नरक में जाना है? அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 13:5 சொல்லுகிறது. रोमी 13:5 कहती சரி, है। 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்லுகிறது. पहला तेसलोनी पहला अध्याय उसका, தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்கலாமல் परमेश्वर हमें क्रोध के लिए नहीं, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் हम प्रभु यीशु मसीह के द्वारा ரட்சிப்படையக்கென்று நியமித்தார். उद्धार पाने के लिए हमें नियमा। தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? परमेश्वर की चाहत क्या है? யாருமே கோபாக்கினியாக நரகத்துக்கு போக கூடாது. कोई भी क्रोध नामक नरक में नहीं जाना இயேசு है। கிறிஸ்து மூலமாக यीशु मसीह के द्वारा எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு सब लोग उद्धार पाकर நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு வர आनंद வேண்டும். जीवन नामक स्वर्ग में கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து प्रभु के न्याय के बारे இந்த में வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் वचन को सुनने हर एक परमेश्वर का बच्चे, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் வைத்து நியாயம் प्रभु தீர்ப்பார். हर एक बातों को मन में रख के न्याय करता है। அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வதற்கு वो न्याय से बचने के लिए நாம் மற்றவர்களையும் हम குற்றப்படுத்தாமல் दूसरों को बिना दोषी न நம்மையும் ठहराते हुए, குற்றவாளி ஆக்காமல் अपने को भी दोषी नहीं ठहराते தேவனுக்கு हुए பயந்து வாழுவோம். परमेश्वर के भय मानकर சத்தியத்திற்கு जिएंगे, கீழ்ப்படிந்து வாழுவோம். सत्य को पालन करके जिएंगे, சண்டை செய்யாமல் बिना विवादी बनकर சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து सत्य को पालन करके அநியாயத்தை தூர விட்டு விட்டு अन्याय को दूर छोड़कर நியாயத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுவோம். न्याय का अधीन होकर जिएंगे, நித்திய ஜீவனாம் பரலோகத்தை சுதந்திரிக்க आनंद जीवन स्वर्ग को पा लेने நாம் के लिए ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். हम हर एक तैयार हो जाएंगे। கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது प्रभु के न्याय आते समय தலகுனிஞ்சு நிற்க கூடாது. सिर झुकाकर नहीं खड़ा, நியாய தீர்ப்பு வந்தாலும் கூட न्याय के दिन आए நான் तो தைரியமா போய் நிற்பேன். मैं हिम्मत के साथ खड़े எனக்கு रहूंगा, பரலோகம் நிச்சயமாய் मेरे உண்டு लिए स्वर्ग निश्चय होगी। என்கிற நம்பிக்கையோடு ऐसे भरोसे के साथ நீங்களும் आप உங்களுடைய குடும்பங்களும் अपने परिवार, உங்களுடைய சபையார் யாவரும் हमारे सारे कलीसिया தேவ वाले சமூகத்தில் நிற்க प्रभु வேண்டும். के समूह में खड़े होना அதற்கு है। நம்மை ஆயத்தப்படுத்துவோம். उसके लिए हम तैयार करेंगे। கர்த்தரின் வருகை சமீபமாய் प्रभु के இருக்கிறது. आगमन समीप है, இயேசு சீக்கிரம் यीशु வரப்போகிறார். मसीह जल्दी आने அவருடைய वाला நியாய है, தீர்ப்பு சீக்கிரம் நடக்க उसके न्याय के போகிறது. दिन जल्दी आने அதற்கு वाले நாம் हैं, ஆயத்தப்படுவோம். उसके लिए हम तैयार हो கர்த்தர் தாமே உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். ही आपका आशीष करेगा। ஆமென். आमेन। ஒரு சில எல்லாம் நின்று खड़े हो जाएंगे। ஜீசஸ் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரம் எழுமுங்க. நான் ஸ்தோத்திரித்து எப்படி ஜெபித்து முடிச்சிருவாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்க போகிறது. प्रभु के न्याय सत्य के अनुसार होने वाली है, திரளான குற்றத்தின்படி இருக்க போகிறது. बहुतायत दोष अधर्म से होने அவருடைய वाली है, கிரியைகளின்படி இருக்க போகிறது. उसके क्रिया के अनुसार होने वाली है, பட்சபாதம் இல்லாமல் இருக்க बिना போகிறது. पक्षपात होने वाली है, அறிவின்படி இல்ல செயல்படி இருக்க जो போகிறது. ज्ञान के अनुसार नहीं क्रिया के अनुसार होने वाली மனுஷனுடைய है, அந்தரங்கத்தின்படி இருக்க मनुष्य போகிறது. गुप्त के अनुसार होने वाली है, யதார்த்தத்தின்படி இருக்க जो போகிறது. हकीकत के अनुसार होने वाली இந்த है। நியாய தீர்ப்புக்குப்பா ये जो न्याय के நான் लिए எப்படி நிக்க போறேன்? मैं कैसे खड़े நான் रहने वाला மற்றவங்களை हूं? குற்றவாளியை தீர்க்க மாட்டேன். मैं दूसरे को दोषी नहीं ठहराऊंगा, என் மனசை கடினப்படுத்த मेरे மாட்டேன். मन को कठिन नहीं करूंगा, ஒழுங்குபடுத்தி கொண்டு उसे सुधार कर சண்டை பண்ணாமல் बिना विवादी बनकर, அநியாயத்தை செய்யாம जो अन्याय न करते हुए, நியாயமுள்ளவனாய் வாழ போறேன். न्याय बनकर जीना है, நியாயமுள்ளவளாய் வாழ போறேன். न्यायी बनकर जीना है। எப்படியாவது உங்க வருகையில कैसे भी करके आपके आगमन நித்திய में ஜீவனுக்கு போகணும்ப்பா. मैं अनंत जीवन में जाना है, நான் உக்கர கோபாக்கினிக்கு போக கூடாது. मैं बड़ी क्रोध में नहीं जाना है, நான் அந்த நித்திய ஜீவனுக்கு ஆகிய பரலோகத்திற்கு வரணும். अनंत जीवन नामक स्वर्ग में आना है। கர்த்தர் அப்படித்தில் நம்ம ஒப்பு கொடுத்து प्रभु ऐसे ஒரு हमें சில கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். ताली बजाकर हम स्तुति करेंगे। ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया। ஸ்தோத்திரிக்கிறோம், ईमान, 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ईमान, ईमान। பரலோகத்தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே சப்பா, அந்த நாளிலும் கூட தகப்பனே சப்பா, அந்த சமத்தில் வந்து நிற்கும்படியான கிருபை தந்திர நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடனே பேசினீரப்பா. இந்த வார்த்தை கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சாதாரண வார்த்தைகள் அல்ல டாடி, மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை இந்த இடத்துல கேட்டிருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கர்த்தாவே சப்பா பாடம் கற்றுக் கொடுக்க இருந்தாலும் தகப்பனே ஏசப்பா, எங்களை கர்த்தாவே சப்பா எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை கர்த்தாவே सब वही நடத்துகிற वचनத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் प्रभु। आज इस समय के लिए स्तुति करते धन्यवाद देते हैं प्रभु। इस बाइबल स्टडी में प्रभु जी भाग लेने के लिए हमें बहुत बड़ा अनुग्रह दे, इसलिए धन्यवाद देते हैं प्रभु। आज आपके वचन हमारे लिए एक पाठ बनकर नहीं, हमें ताड़ना देने वाली, हमें सुधारने वाली एक बात बनकर रही प्रभु। जिसे हम देखे थे प्रभु जी, परमेश्वर का न्याय सच्चाई के सत्य के अनुसार होती है। हाँ प्रभु जी, आपके न्याय सत्य के अनुसार होती है, हमारे ज्ञान के अनुसार नहीं, हमारे हम जो पढ़े हैं, हम जो देखे हैं उसके अनुसार नहीं, बल्कि सत्य के अनुसार जो आप न्याय करने वाला परमेश्वर है। ये सब நீங்க சத்தியத்தின்படியே நியாயந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா தகப்பனே. सब நீரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர், நீ சத்தியத்தின்படியே நியாயந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் கைக்கொள்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் தகப்பனே சப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அதை விட்டு விலகி தூர போகாதபடி ராஜாவே ஏசப்பா, நீங்க வரும்போது இந்த கத்த சத்திய வசனத்தை கொண்டே கர்த்தாவே நியாயந்திருப்பீர்
निरपा हम प्रभु आप आते समय प्रभु जी ये सत्य वचन के अनुसार ही प्रभु जी हमें आप न्याय करेंगे कि विश्वास करते हैं। इस वचन को हम कभी नहीं छोड़ना है, इसे प्रभु जी कभी हम उल्लंघन नहीं करना है, इसे पालन करके हमारे जीवन में अभ्यास में लाना है प्रभु। दूसरा हम देखे थे प्रभु जी परमेश्वर का न्याय बहुतायत दोष के अनुसार होती है, जो अधर्म की बातें उसके अनुसार होती है प्रभु। हमारे मन को प्रभु जी हमारे मन को हम कभी नहीं कठोर करना है। आपके जो वचन आती है, आपने हमें जो अनुग्रह की समय दी है, सुधारने की समय दी है, उसे हम पालन करना है। सपा स्तोत्रिக்கிறேன் தகப்பனே, தேவனுடைய நியாய தீர்ப்பு திரளான குற்றத்தின்படி வருகிறதப்பா தகப்பனே। சபா ஸ்தோத்திரி எங்களுடைய குற்றத்தை கர்த்தாவே நீர் சிலுவையிலே கர்த்தா சுமந்து தீர்த்தீரப்பா தகப்பனே। சபா அதற்கு அப்புறமும் ராஜாவே சபா இருதயத்தின் கடினத்தை நாங்கள் பார்த்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்து தகப்பனே இன்னும் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து ராஜாவே உம்முடைய கர்த்தாவின் உக்கிர கோபத்திற்கு ஆளாய் போகாதபடி ராஜावे எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் तगपने। सपा प्रभु ऐसे प्रभु जब पाप के ऊपर पाप करके हमारे हृदय को कठिन करके पाप में डूबे नहीं जाना है प्रभु। आपको क्रोध भड़कने से पहले प्रभु अपने आप को सुधार लेने के लिए आपके अनुग्रह हमारे लिए बाट जोती है प्रभु। वो अनुग्रह हमें सुधारती है, वो अनुग्रह को प्रभु जी आदर करना चाहिए, उसे प्रभु जी ऐसी व्यर्थ बातों की रूप हम नहीं समझना चाहिए प्रभु। सपा ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி அந்த கிருபையை நாங்கள் கர்த்தாவே வீணா எண்ணாதபடி அதை கர்த்தாவே சப்பா கனப்படுத்தும்படியா ராஜாவே எங்கள் நாங்களை திருத்திக் கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா। முன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு கிரிகளின்படி இருக்கிறதப்பா ஏசப்பா, உம்முடைய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பு கிரிகளின்படி இருக்கிறது தகப்பனே ஏசப்பா। அவனவனுடைய கிரிக்கு தக்கதாய் நீர் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா ஏசப்பா। ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற மறைமுகமாய் பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் தகப்பனே ஏசப்பா, அந்தரங்கத்தில் கர்த்தாவே மறைமுகமாய் பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் தகப்பனே ஏசப்பா, வெளியரங்கமாய் நீர் எல்லாம் அறிந்திருக்கிற தகப்பனே। நாங்க வேணும் அந்த உலகத்தில் நினைக்கலாம் தகப்பனே, நான் இந்த இடத்துல நான் ஒளிச்சு பண்ணிட்டேன், இதை நான் இப்படி பண்ணிட்டேன், இது தெரியாம பண்ணிட்டேன், இது யாருக்குமே தெரியாது மறைச்சு பண்ணிட்டேன்னு சொல்லி நான் நினைக்கலாம் தகப்பனே। ஆனால் கர்த்தாவே சபா உலகம் எங்கும் சுற்றி கொண்டிருக்கிற உடைய கண் அதை नोकी கொண்டிருக்கிறதப்பா प्रभु। मैं सोच सकता हूँ गुप्त में जो मैंने जो किया हुआ पाप कोई नहीं जानेगा, मैं जो किया हुआ गलती कोई नहीं जानेगा, लेकिन प्रभु की आंखें सारे जगत पर घूम रही हैं। आपके आंखों से छुपा हुआ कोई भी बात नहीं है प्रभु। वो प्रभु जी सबको न्याय के दिन में बाहर ले आएगी। जो गुप्त में सिर्फ भले कामों को नहीं प्रभु जी, सिर्फ बुरा कामों ही नहीं भले कामों को भी करना है प्रभु। वो कामों को प्रभु जी आप न्याय के दिन में बाहर प्रकट करते हैं। हम प्रभु जी ஏசப்பா அதுவே தகப்பனே ஏசப்பா, நாங்கள் கத்த மறைமுகமாய் செய்கிற கத்தா குற்றத்தின் மட்டுமல்ல, நாங்கள் நல்ல காரியம் செய்தாலும் கூட ஏசப்பா, நல்ல கத்தா நன்மையான காரியங்களை செய்தால் கூட தகப்பனே அதையும் நீர் நியாயத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா தகப்பனே ஏசப்பா। உம்முடைய நியாய தீர்ப்பு பட்சபாதம் உள்ளதா அல்ல ராஜாவே, முகதாட்சியம் உள்ளதா அல்ல ஏசப்பா। ஸ்தோத்திரி நீர் எங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர்। எங்களை இருதயத்தில் நாங்கள் கத்தா பட்சபாதம் செய்தால் தகப்பனே அதற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறீர்। ஏனென்றால் கர்த்தாவே ஏசப்பா நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ராஜாவே। இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நீர் நீதியுள்ள न्यायाधिपति राजावे स्तोत्रिக்கிறோம் அப்பா। क्योंकि परमेश्वर के शास्त्र कहती है पक्षपात करने वाला परमेश्वर नहीं है, आप धर्मी और न्यायी परमेश्वर है प्रभु। उसके अनुसार हम जीने के लिए प्रभु, हम अपने आप को समर्पण करने के लिए प्रभु जी आपके न्याय के दिन में प्रभु जी ऐसे के निर्दोष निष्कलंक निष्कपट बनकर खड़ा करने के लिए अपने आप को समर्पण करते हैं। पांचवा देखे प्रभु जी परमेश्वर के जो न्याय है वो ज्ञान के अनुसार नहीं कामों के अनुसार होती है प्रभु। हम प्रभु जी सब उम्मुடைய கர்த்தாவே சபா தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்முடைய அறிவின்படி அல்ல செயலின்படி இருக்கிறது ஏசப்பா। எங்களுடைய ஞானம் ஒன்றுமே இல்லை தகப்பனே, எங்கள் ஞானத்தின்படி இதை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் தகப்பனே ஏசப்பா உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நாங்கள் உட்பட்டல இருப்போம் தகப்பனே ஏசப்பா। இது நியாயத்தின்படி அல்ல, எங்களுடைய கர்த்தாவே ஏசப்பா கிரியைகளின்படி செயலின்படி இருக்கிறதப்பா। எங்கள் செயல் எங்களுடைய கர்த்தாவே கிரியைகள் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம் சரியா இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா। நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல தகப்பனே, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களா இருக்கிறீர்களப்பா தகப்பனே ஏசப்பா। நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களாய் அதில் நடக்கிறவர்களாய் காணப்படும் तगपन। न्याय के अनुसार करने वाला नहीं प्रभु जी, न्याय के अनुसार चलने वाला ही प्रभु वही प्रभु जी धर्मी ठहराया जाता है। आपके न्याय के दिन में प्रभु जी हम ऐसे रहना चाहिए, आपके सामने धर्मी बनकर रहना चाहिए। आपके न्याय की व्यवस्था को पालन करने वाले, उसके अनुसार चलने वाले बनकर रहना चाहिए। सिर्फ हमारे होठों से नहीं प्रभु जी, हमारे हृदय में उसकी क्रिया उसकी बातें होनी चाहिए। परमेश्वर के न्याय मनुष्य के गुप्त बातों को प्रभु जी गुप्त के अनुसार नहीं ஏசப்பா। தேவனுடைய நியாய தீர்ப்பு மனுஷனுடைய அந்தரங்கத்தின்படி இருக்கும் தகப்பனே ஏசப்பா। ஆமா கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எங்களுடைய மறைமுகமான வாழ்க்கையின்படியே அது இருக்கும் தகப்பனே। அதில் நாங்கள் நடந்து அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா। பரிசுத்த தேவனை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்। தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊழியத்தின்படி அல்ல यथार्थத்தின்படி இருக்கிறது தகப்பனே ஏசப்பா। हाँ प्रभु जी आपकी जो न्याय है सेवा के अनुसार नहीं हकीकत के अनुसार होती है प्रभु। दुनिया के लिए हम दिखा सकते हैं मैं इतना बड़ा सेवा करता हूँ, मैं इतना अच्छा गीत गाता हूँ, मैं इतना परमेश्वर करता हूँ करके मैं बाहर आके दिखा सकता हूँ, लेकिन प्रभु आप हकीकत को जानते हैं मैं कैसा हूँ प्रभु जी। मैं आपके सामने मैं कैसा खड़ा हूँ, मैं कैसे, मेरे वस्त्र कैसी है, मेरे पाप कैसी है, मेरे पाप कितनी बड़ी है करके
वो आप ही जानते हैं प्रभु, आप सब कुछ जानने वाला प्रभु है प्रभु, हम आपसे छुप नहीं सकते। आज ही प्रभु जी आपके लिए समर्पण करते हैं ஏசப்பா, ஏசப்பா உமக்கு முன்பாக ராஜாவே, ஏசப்பா இதை நாங்கள் மறைக்க முடியாது டாடி, ஏசப்பா உமக்கு முன்பாக நான் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறேன், இந்த பாட்டு படிக்கிறேன், இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது தகப்பனே, உலகத்துக்கு வேணும் காட்டிக்கலாம் தகப்பனே, ஆனால் உமக்கு முன்பாக நான் அப்படி செய்யவே முடியாதப்பா। இந்த நேரமே இந்த க்ஷணமே எங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா, பலிபீடத்தில் தகப்பனே ஏசப்பா சர்வாங்க தகன பலி ஒப்பு கொடுக்கிறோமப்பா ஏசப்பா, அதில் சொல்லியிருக்கிறபடி ராஜாவே ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் என்று பார்த்தோம் தகப்பனே, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா। आज देखिए प्रभु जी आपके न्याय कैसी होगी, पूरे पूरे अपने आप को समर्पण करते हैं, उसके अनुसार आपके अधीन होकर आपके चरणों में हमें अपने आप को समर्पण कर देते हैं, मुंह के बल गिर जाते हैं सब मुंह குப்புற உன் சமூகத்தில் விழுந்து விடுகிறோம் தகப்பனே, நாங்கள் ஒன்றுமில்ல ராஜாவே, நாங்கள் வெறும் குப்பையும் தூசியுமா இருக்கிறோம் அப்பா ஏசப்பா। எல்லாம் தகப்பனே ஏசப்பா எங்கள் இயேசுவின் வருகையில் எடுக்கப்படணும், அதற்கு நாங்கள் எப்படி வாழணுமோ வேதத்தின்படி வசனத்தின்படி அதை ஏற்றபடி தகப்பனே ஏசப்பா அதை கை கொண்டு நடக்கணும் தகப்பனே, வாய் சொல்லால் மட்டுமல்ல கிரிகளிலும் செயலிலும் காணப்பட வேண்டும் தகப்பனே। அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, செய்து கொடுக்கிறோம் दास கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே। संदेश दिया हुआ आपके दास को भी आपके हाथों में देते हैं प्रभु जी, उनके जो प्रभु जी उनके परिवार उनको आशीष करके दीजिए, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन।